எல்லோருக்கும் வணக்கம். மாகாண பொதுச் சேவையில் உள்ள முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையின் அதிசிறப்பு தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை இலங்கையின் 7 மாகாணங்களுக்கு சமகாலத்திலே நடத்தப்படுகின்ற போட்டி பரீட்சை தொடர்பான இன்னும் ஒரு வழிகாட்டல் செயல்முறையில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கின்றோம். இன்றைக்கு நிதி ஒழுங்கு விதிகள், நிதி முகாமைத்துவம் தொடர்பான விடயங்கள் பற்றிய ஒரு விரைந்த வேகத்திலான கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பாக ஏற்கனவே முதலாவது அத்தியாயம் தொடக்கம் 6வது அத்தியாயம் வரையிலான பல்வேறு விடயங்கள் காணொளி வடிவிலாகவும் குரல் ஒலிப்பதிவு வடிவிலாகவும் உங்களோடு பகிரப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் எங்களுடைய கற்றல் நடவடிக்கைகளில் காணப்படுற பொதுவான ஒரு இயல்பு இருக்கிறது. ஆரம்ப பகுதிகள், அதாவது ஒரு புத்தகத்தினுடைய முன்பகுதிகளை அதிக அளவில் கற்றுக்கொள்வோம். புத்தகத்தினுடைய இறுதி பகுதியாக இருக்கிற விடயங்களை கற்றுக்கொள்வதில் எங்களுக்கு சில இயலாமைகள் இருக்கும் அல்லது போதாமைகள் காணப்படும். பொதுவாக அந்த புத்தகத்தின் ஆரம்ப பகுதியை படித்து கொள்வோம், அந்த அளவோடு சோர்வடைந்து விடுவோம், களைச்சு போயிடுவோம். அவ்வாறு இல்லாமல் நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பாக இறுதி பகுதிகளில் இருந்து கூடுதலான விடயங்களை நாங்கள் கலந்து பேச எதிர்பார்க்கிறோம். இப்போ இந்த அடிப்படையில் பிணைப்பணம் தொடர்பாக நான் பிணைப்பணம் தொடர்பில் அதிகமாக பேச இல்லை. இதை பற்றி ஏற்கனவே நடந்த வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை, மத்திய அரசாங்க சேவையில் உள்ள முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்காக பேசிய காணொளிகள் உங்களோட பகிரப்பட்டிருக்கிறது. இதை ஒரு அடையாளப்படுத்துவதாக நான் பேச விரும்புகிறேன். ஒரு அடையாளப்படுத்தும் செயலமர்வாக இந்த பகுதியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஒரு விடயத்தை கவனிங்க. பிணைப்பணம் செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர்கள் யார்? இந்த விடயம் பார்க்கறதுக்கு முன்னால் கடந்த காலங்களில் நடைபெற்ற, இறுதியாக 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற மத்திய அரசாங்க சேவையில் உள்ள முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கான அதிசிறப்பு தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சையில் நிதி முகாமைத்துவம் தொடர்பாக வினவப்பட்ட வினாத்தாளினுடைய வடிவம் பற்றி கொஞ்சம் பேசும். இப்போ நாங்கள் ஏற்கனவே தாபன நடைமுறைகளும் செயல் ஒழுங்கு விதிகளும் தொடர்பான வினாத்தாள் வடிவத்தில் இருந்து இந்த வினாத்தாள் வேறுபட்டதாக இருந்திருக்கிறது. இதில் முதல் 40 வினாக்கள் பல்வேறு வினாக்களாக இருந்திருக்கு. 40 வினாக்களுக்கும் பல்தேர்வு வினாக்கள் என்கிற அடிப்படையில் ஒரு புள்ளி வீதமாக 40 புள்ளிகளை கொடுத்திருக்கிறோம். அதற்கு பின்பாக 20 வினாக்கள், 41 தொடக்கம் 60 வரையிலான 20 வினாக்களுக்கு 40 புள்ளிகள் வழங்கியிருக்கிறோம். ஒவ்வொன்றும் 2 புள்ளிகளுக்குரியவையாக இருந்திருக்கு. 2 விடயங்களை அடையாளப்படுத்தி வினாக்களை தொடுத்திருக்கிறோம். 60 வினாக்கள் வரைக்கும் 80 புள்ளிகளை கொடுத்துட்டு இறுதியாக 2 வினாக்கள், அவை பின்னர் பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. 2 அல்லது 3 பகுதிகளாக உபபிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 5 புள்ளிகளை கொண்டவையாக, அல்லது 4-3 புள்ளிகளை கொண்டதாக, அல்லது 4-2 புள்ளிகளை கொண்டதாகவும் அது பிரிக்கப்படலாம். ஒரு வினா 10 புள்ளிகளுக்குரியதா. 2 வினாக்களை தொடுத்திருக்கிறோம். 2 வினாக்களுக்கும் 20 புள்ளிகள். இது 62 புள்ளிகளை கொண்டதாக இருந்திருக்கிறது. இறுதியாக நடைபெற்று எங்களுக்கு கிடைத்திருக்கிற பரீட்சை வினாத்தாள். மிகவும் அண்மையில் நடத்தப்பட்ட பரீட்சை வினாத்தாளில் இந்த கட்டமைப்பில் ஏதேனும் பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழ்ந்ததோடு அறிய முடியவில்லை. இப்போ நீங்கள் வினாத்தாளினுடைய கட்டமைப்பு தொடர்பாக மிக உறுதியான நம்பிக்கையோடு போக வேண்டும். இப்படித்தான் கேள்விகள் வரும் என்று சொல்லி யோசிக்க வேண்டாம். இப்போ இங்கே 40 கேள்வி போட்டிருக்காங்க 40 புள்ளிக்கு, அதுக்கு பிறகு 20 கேள்வி போட்டிருக்கிறாங்க 40 புள்ளிக்கு, அதன் பின்னால 2 கேள்விகளை போட்டிருக்காங்க 20 புள்ளிக்கு. இந்த அடிப்படையில் இருக்கு. இது மாற்றமடையும். இந்த கட்டமைப்பில் மாற்றம் வரலாம், இப்படியே தான் இருக்கும் என்று சொல்லி நிச்சயமாக சொல்லலாம்.
அப்போ நாங்கள் படிக்கிற போது 1 புள்ளிக்குரியது, 2 புள்ளிக்குரியது, 4 புள்ளிக்குரியது, 8 புள்ளிக்குரியது என்கிற விதமாக வினாக்களை தேடி பார்த்துக்கிட்டோம். இங்கே அவ்வாறு இல்லாமல் அவர்கள் 10 புள்ளிக்குரியதாக, ஆனால் 10 புள்ளிக்கு ஒரே கட்டுரை வினாவாக கேட்க இல்லை. அதை ஆனா அவனாங்கிற மாதிரியாக பிரித்து 5 5 அல்லது இன்னொரு விதமாக 4 3 3 என்கிறதாகவும் கொடுத்திருக்கிறார். அப்போ 4 புள்ளிக்குரிய வினாக்களையும் நாங்கள் அடையாளப்படுத்த வேணும், 2 புள்ளிக்குரிய வினாக்களையும் அடையாளப்படுத்த வேணும், 1 புள்ளிக்குரியதையும் அடையாளப்படுத்த வேணும். சரி, அப்போ இப்படியாக வைத்துக்கொண்டு நாங்கள் படிக்க வேணும். உங்களுக்கு ஏற்கனவே பகிரப்பட்ட சில காணொளிகள் அதை அடையாளம் காண்பதில் சிக்கல் இருந்திருக்கு. சில பேர் அதை சரியாக அடையாளம் காண்பதில்லை. எங்கள் அடிப்படையில் மீள உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஏறத்தாழ 3 மாதங்களாக நடைபெற்ற முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கான அதிசிறப்பு தரம் வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைக்கான வகுப்புகளின் காணொளிகள் அனைத்தும் உங்களுக்கு பகிரப்பட்டிருக்கு. அன்னளவாக 115 காணொளிகள் இருக்குது. 115 சேலமர்வில் நடைபெற்ற விடயங்கள் ஒரு சேர வழங்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு கிடைக்கிற நேரம் முழுவதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்க. சரிதானே? அப்போ வினாவினுடைய கட்டமைப்பு தொடர்பில் மிக உறுதியான ஒரு தீர்மானத்தோடு பரீட்சை மண்டபத்துக்கு போக வேண்டாம். அது உங்களை சில வேளைகளில் இதை மாற்றும். எந்த கட்டமைப்பில் வினா வந்தாலும் நாங்கள் விடியளிப்போம் என்கிற தெளிவோடு படித்து கொண்டு போனோம்னா போதுமானது. கேட்கிற வினாவுக்கு விடியளிச்சுட்டு வரணும். சரி, அப்போ இங்கே பார்ப்போம். பிணைப்பணம் செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர்கள் என்பது தொடர்பாக கேட்கப்பட்டிருக்குது. பிணைப்பணம் செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர்கள் யார் என்று கேட்பார். பிணைப்பணம் செலுத்துகிற உத்தியோகத்தர்கள் யார்? அப்போ இதை வகைப்படுத்துகிற நேரத்தில் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று பணம், முத்திரை, களஞ்சிய பொருள். அரசாங்க பணம், இறைவரி முத்திரை, களஞ்சிய பொருட்கள். இந்த 3 விடயங்களை ஞாபகம் வச்சிருப்போம். இவற்றை பெறுவதற்கு, தன்னுடைய கட்டுக்காப்பில் வைத்திருப்பதற்கு, அவற்றை பகிர்ந்தளிப்பதற்கு, நிர்வாக ரீதியாக பொறுப்பாக உள்ள அல்லது அதிகார கையளிப்பின் கீழ் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ள உத்தியோகத்தர்கள். அப்ப முதலாவது அரசாங்க பணம், இறைவரி முத்திரை, களஞ்சிய பொருட்கள் என்பவற்றை பெறுவதற்கு, கட்டுக்காப்பில் வைத்திருப்பதற்கு, அவற்றை பகிர்ந்தளிப்பதற்கு பொறுப்பான கடமையை புரிகின்ற உத்தியோகத்தர்கள். நாங்கள் இங்கே பணம் அல்லது இறைவரி முத்திரை அல்லது களஞ்சிய பொருள் ரெண்டும் 3ஆக சொல்கிறோம். 3 சேர்த்து 3 இருக்க வேணும் என்று இல்லை. அரசாங்க பணம் அல்லது இறைவரி முத்திரை அல்லது களஞ்சிய பொருட்கள் பெறுவதற்கு, கட்டுக்காப்பில் வைத்திருப்பதற்கு, அவற்றை பகிர்ந்தளிப்பதற்கு அல்லது வழங்குவதற்கு நிர்வாக ரீதியாக பொறுப்பான உத்தியோகத்தர்கள். இரண்டாவது, பண உறுதி பற்றுச்சீட்டுக்களை அத்தாட்சிப்படுத்துகின்ற, அதாவது வவுச்சர்ஸ்ல சைன் பண்றாங்க. பண உறுதி பற்றுச்சீட்டுக்களை அத்தாட்சிப்படுத்துகின்ற அல்லது அரசாங்க கணக்கு மீதான காசோலைகளில் கையொப்பமிடுகின்ற உத்தியோகத்தர்கள். இதை 2 பெரும் பிரிவாக பிரிக்கலாம். உங்களுடைய 2 புள்ளிகளுக்குரிய வினாவாக கேட்கலாம் அல்லது 4 புள்ளிக்குரியதாகவும் கேட்கலாம். இது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கிறதால 4 3 அப்படி கேட்கலாம். இதை பார்த்து கொண்டீங்கன்னா சரி. பிணைப்பணம் செலுத்த வேண்டிய உத்தியோகத்தில் ஒருவர் பிணைப்பணம் செலுத்துவதற்குரிய காலப்பகுதி என்ன? இந்த காலப்பகுதியில் அவருக்கு பிணைப்பணம் செலுத்துவதற்கான கடப்பாடு இருக்குது என்று கேட்கப்பட்டால், பிணைப்பணம் செலுத்த வேண்டிய ஒரு பதவிக்கு நியமிக்கப்படுகின்ற உத்தியோகத்தர் நியமனம் பெற்ற திகதியில இருந்து 2 மாதங்களுக்குள் பிணைப்பணம் செலுத்த வேண்டும். பிணைப்பணம் செலுத்த வேண்டிய ஒரு பதவிக்கு நியமிக்கப்படுகின்ற ஒரு உத்தியோகத்தர் அல்லது அந்த பதவிக்கு இடமாற்றம் பெற்று செல்லுகின்ற உத்தியோகத்தர் பேர் அந்த பதவிக்கு பொறுப்பேற்ற திகதியில இருந்து 2 மாதங்களுக்குள்ள பிணைப்பணம் செலுத்த வேண்டும். 3 மாதங்களுக்குள் பிணைப்பணம் செலுத்துவதற்கு தவறும் உத்தியோகத்தர் அவருடைய வேதனத்தை நிறுத்தி வைக்க வேண்டும்.
3 மாதம் ஆகியும் பிணைப்பணம் செலுத்தாத ஒரு உத்தியோகத்திற்கு அவருடைய சம்பளத்தை கொடுக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, பிணைப்பண கட்டளை சட்டத்தின் கீழ் அவருடைய பதவி வெற்று வரிதானதாக கருதி அதற்கு புதிய நியமனத்தை ஏற்பாடு செய்ததும் வேண்டும். பிணைப்பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் தொடர்பாக கேட்கப்படுமாக இருந்தால் நீங்கள் 2 விஷயத்தை சொல்ல வேணும். ஒன்று, பிணைப்பணம் செலுத்த வேண்டிய ஒரு பதவிக்கு நியமிக்கப்படுகின்றவர் அல்லது இடமாற்றம் பெறுகின்ற உத்தியோகத்தர் அவ்வாறு நியமனம் பெற்ற அல்லது இடமாற்றம் பெற்ற திகதியில இருந்து 2 மாதங்களுக்குள் பிணைப்பணம் செலுத்த வேண்டும். 2வது விடயம், 3 மாதங்களுக்குள் தேவையான பிணைப்பணத்தை செலுத்த தவறும் உத்தியோகத்தர் தொடர்பில் அவரது வேதனை நிறுத்தி வைக்கப்படும். அத்துடன் அரசாங்க உத்தியோகத்தர் பிணைப்பண கட்டளை சட்டத்தின் 8(2) பிரிவின்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அந்த நடவடிக்கை என்பது அவருடைய பதவி வெற்றிடமானதாக கருதி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதை குறிக்கும். சரி, அடுத்த கேள்வி, இந்த பிணைப்பணம் செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எவை என்று கேள்வி. பிணைப்பணம் செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள். எவரேனும் ஒரு உத்தியோகத்தருடைய பொறுப்பில் உள்ள பணத்தொகை அல்லது இறைவரி முத்திரைகள் அல்லது களஞ்சிய பொருட்களினுடைய பெறுமதி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவருடைய 3 மாத சம்பளத்தை விட மிஞ்சாது, 3 மாத வேதனத்தை விட அதிகமாக காணப்படுவதில்லை என்று சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயலாளர் திருப்தி அடைந்தால் அந்த உத்தியோகத்தருக்கு பிணைப்பணம் செலுத்துவதிலிருந்து அவர் விலக்களிக்கலாம். யார் விலக்களிக்கலாம்? சம்பந்தப்பட்ட அமைச்சினுடைய செயலாளர். இதை பார்க்க வேணும். அந்த உத்தியோகத்தருடைய கையில் இருக்கிற பணம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவற்றை 3 மாத சம்பளத்தை விட கூடின பணம் அவற்றை கையில் இருக்காது, அல்லது 3 மாத சம்பளத்தை விட கூடின பெறுமதியான களஞ்சிய பொருட்கள் அவருடைய கையில் இருக்கா. 3 மாத சம்பளத்திலும் பார்க்க கூடிய பெறுமதியுடைய முத்திரைகள் அவருடைய பொறுப்பில் இருக்கா என்று கருதினார். ஆகவே எவராவது ஒரு உத்தியோகத்தருடைய பொறுப்பில் உள்ள பணம் அல்லது இறைவரி முத்திரைகள் அல்லது களஞ்சிய பொருட்களுடைய பெறுமதி என்பது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவருடைய 3 மாத வேதனத்தை விஞ்சுவதாக அமைந்தது என சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயலாளர் திருப்தி அடைந்தால் அவர் அந்த உத்தியோகத்தர் பிணைப்பணம் செலுத்துவதிலிருந்து விலக்களிப்பினை வழங்கலாம். சரியா? அப்ப பிணைப்பணம் செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர்கள் யார்? பிணைப்பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் என்ன? பிணைப்பணம் செலுத்தும் உரிய காலப்பகுதியில் பிணைப்பணம் செலுத்த தவறும் உத்தியோகத்தர் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை என்ன? ஒரு உத்தியோகத்தர் பிணைப்பணம் செலுத்துவதிலிருந்து எப்போது விலக்களிக்கலாம் என்பது தொடர்பாக பார்த்திருக்கிறோம். இது ஒரு ஞாபகம் ஊட்டுவதற்கான கருத்துரையாடல். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பிணைப்பணம் பற்றி ஒரு பிணைப்பண பதிவேட்டில் காணப்பட வேண்டிய விடயங்கள் என்பதில் தொடங்கி நோ கிளைம் சர்டிஃபிகேட்னு நாங்கள் சொல்றோம். இதனுடைய இறுதி பகுதியாக பேசப்படுகிறது. நாங்கள் உரிமை கோரிக்கை இல்லை என்கிற சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக 893வது நிதி ஒழுங்கு விதிகள் வரைக்கும் நாங்கள் பேசியிருக்கிறோம். அது பேசியதற்குரிய காணொளிகள் உங்களுக்கு கிடைக்க செய்யப்பட்டிருக்குது. இதில் உரிமை கோரிக்கை இல்லை என்ற சான்றிதழுக்கான விண்ணப்ப படிவம் சாதாரண உத்தியோகத்தர்களுக்கு பொது 156லையும் அதேபோல் தற்காலிக உத்தியோகத்தர்களுக்கு பொது 157லையும் சமர்ப்பிக்கப்படும். பிணைப்பண பதிவேட்டில் காணப்பட வேண்டிய விடயங்கள் பிணைப்பண டாப்பு அல்லது பிணைப்பண பதிவேடு 8 விடயங்களை கொண்டதாக இருக்கும். அதுவும் சில நேரம் கேட்பினம் பிணைப்பண பதிவேட்டில் காணப்படுகிற விடயங்கள். அப்போ பிணைப்பண டாப்பு ஒன்று அகர வரிசையில் ஒவ்வொரு திணைக்களத்தினாலேயும் அதனுடைய தலைமை அலுவலகத்தில் பேணப்படும். உத்தியோகத்தருடைய பெயரும் பதவியும் பிணையின் தன்மையின் தொகையும் பிணைப்பண முறையின் பதிவு இலக்கமும் திகதியும் வங்கி புத்தகமாக இருந்தால் வங்கி பற்றுவரவு புத்தகத்தின் இலக்கம், கட்டுப்பணத்தை புதுப்பிப்பது
புதுப்பிக்கப்பட்ட திகதி, யாரால் புதுப்பிக்கப்பட்டது என்ற விவரம், அதன் பின்பாக உரிமை கோரிக்கையில் என்ற சான்றிதழுக்கான விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட திகதி, உரிமை கோரிக்கையில் என்ற சான்றிதழினுடைய இலக்கம் திகதி, அவருக்கு திருப்பி கொடுப்பின உரிமை கோரிக்கை இல்லை என்ற சான்றிதழின் இலக்கமும் திகதியும், திருப்பி கொடுக்கப்பட்ட கட்டுப்பணத்தின் அரசுரைக்கான வரவின் விவரம், முதல் காசு கணக்கு வரவு, அரசரை கணக்கு செலவில் பதிஞ்சிருப்பினும் பிறகு அரசரை கணக்கில் வரவு வைக்கப்பட்டு உரிய நபருக்குரிய கொடுப்பினவில் செலவாக காட்டப்பட்டிருக்கும். அப்போ திருப்பி கொடுக்கப்பட்ட கட்டுப்பணத்தின் அரசுரைக்கான கணக்கு பதிவு விவரங்கள் என்கிற 8 விடயங்கள் பிணைப்பண டாப்பில் காட்டப்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 880 893 வரையான பகுதிகளை கரசனை எடுத்து கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. மற்றவர்களுடைய கவனங்கள் அதிக அளவில் செலுத்தப்படாத சில பகுதிகளுக்கு நான் உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். அப்போ 880 893 வரையான பகுதிகளின் மீது கவனம் அடங்கோ. பிணைப்பணம் தொடர்பில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தது, ஆனால் பெரிய அளவில் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்த ஒரு முக்கியமான விடயம் நாங்கள் பார்க்கவும், நிதி ஒழுங்கு விதிகளுக்கு கட்டுப்படாத திணைக்களங்கள் எவை என்று சொல்லி கேட்பினோம். சரிதானே? அதாவது நிதி ஒழுங்கு விதிகள் பின்பற்றுவதற்கு அவசியமில்லாத சந்தர்ப்பங்கள் அல்லது அவசியமில்லாத திணைக்களங்கள் என்பதை பற்றி கேட்பினோம். நிதி ஒழுங்கு விதி 875 மீது கவனம் செலுத்தி கொஞ்சம் பார். சரிதானே? நிதி ஒழுங்கு விதிகள்ங்கிறது எல்லா அரசாங்க திணைக்களங்களுக்கும் அவற்றினுடைய உப அலுவலகங்களுக்கும் பொருந்துவதாக இருக்கும். அதுபோல எந்த நிதியிலிருந்து பணம் கொடுக்கப்பட்டாலும் அல்லது அவர்களால் சேகரிக்கப்பட்ட பணத்தொகைகள் எந்த நிதியில் சேர்க்கப்பட்டாலும் நிதி ஒழுங்கு விதிகள் பொருத்தமுடையவனாக இருக்க வேண்டும். ஆனால் கீழ்வரும் 2 சந்தர்ப்பங்களில் நிதி ஒழுங்கு விதிகளை பின்பற்றாமல் தவிர்க்கலாம் அல்லது நிதி ஒழுங்கு விதிகள் பொருந்தாமல் போகலாம். முதலாவது, நியதி சட்டத்தினால உருவாக்கப்பட்ட நிதியம் ஒன்று அந்த சட்டத்தின் கீழ் அந்த நிதிக்கு அல்லது தொழிலுக்கு பொருத்தமான குறிப்பான விதிகள் அல்லது குறிப்பான ஒழுங்கு விதிகள், அதுக்கென்று சொல்லி ஸ்பெசிபிக் ரெகுலேஷன்ஸ் ஆக்கப்பட்டு அந்த நிதி அல்லது அதன் தொழிற்பாடுகளுக்கு பொருத்தமாக அமையும் போது அது நிதி ஒழுங்கு விதிகளிலிருந்து வேறுபடுவதாக இருக்கும் அல்லது நிதி ஒழுங்கு விதிகள் பொருந்தாததாக இருக்கும். நியதி சட்டத்தினால் உருவாக்கப்படும் நிதியம் ஒன்று அந்த நியதி சட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட நிதி அல்லது அதன் தொழிற்பாட்டுக்கென பொருத்தமான விதிகள் அல்லது ஒழுங்கு விதிகள் ஆக்கப்பட்டு அவை அந்த நிதியத்திற்கு அல்லது அதன் தொழிற்பாடுகளுக்கு பொருத்தமுடையதாக இருக்கும் போது நிதி ஒழுங்கு விதிகள் பொருந்தாமல் போகும். விளங்குதா சொல்றது? நியதி சட்டத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு நிதியம் ஒன்று இருக்குது. அந்த சட்டத்திலேயே அந்த நிதியம் தொடர்பான விதிகள் அல்லது ஒழுங்கு விதிகள் தாவிக்கப்பட்டிருந்தால் இது நிதி ஒழுங்கு விதிகளுக்கு கட்டுப்பட்டதாக இருக்காது. 2வது, தொடர்புடைய நிதியை பயன்படுத்துவது தொடர்பாக நிதி ஒழுங்கு விதியின் ஒரு பகுதியிலிருந்து அல்லது முழுவதிலும் இருந்து, அதாவது நிதி ஒழுங்கு விதிகளின் ஏற்பாடுகளில் இருந்து விலக்களிக்கும் திட்டவட்டமான அதிகாரம் திரைசேரியினால் வழங்கப்பட்டிருக்கும் போது 2 விதமாக இதை ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. ஒன்று, ஒரு நியதி சட்ட நிதியம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதியம் அல்லது அதன் தொழிற்பாடு தொடர்பாக அதற்கென குறிப்பான விதிகள் தாவிக்கப்பட்டிருக்கும் போது. 2வது, ஏதேனும் ஒரு நிதி தொடர்பாக நிதி ஒழுங்கு விதிகளில் இருந்து, அது பகுதியளவாகவோ அல்லது முழுமையாகவோ நிதி ஒழுங்கு விதிகளின் ஏற்பாடுகளில் இருந்து விலக்களிப்பதற்கான திட்டவட்டமான அதிகாரம் திரைசேரி செயலாளரால் வழங்கப்பட்டிருக்கும் போது. இங்கு
குறித்த விலக்களிப்புக்கான விண்ணப்பம் சம்பந்தப்பட்ட பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் மூலமாக விண்ணப்பிக்கப்பட்டிருக்கும். அப்போ குறித்த விடயத்துக்கான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் மூலம் விண்ணப்பிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நிதியினை நிதி ஒழுங்கு விதிகளின் ஒரு பகுதி அல்லது நிதி ஒழுங்கு விதிகளின் முழு பகுதியிலும் உள்ள ஏற்பாடுகளிலிருந்து விலக்களிப்பு வழங்குவதற்கென திட்டவட்டமான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அப்போது அது நிதி ஒழுங்கு விதிகளுக்கு கட்டப்பட்டதாக இருக்கும். இப்போ 2 சந்தர்ப்பம் இனி உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்க வேணும். இவை அதிகம் கவனம் செலுத்தப்படாத சில பகுதிகள். நாங்கள் யோசிக்கிறோம் எல்லாமே நிதி ஒழுங்கு விதிக்கு கட்டப்பட்டது, சாதாரணமாக கட்டப்பட்டது தான். ஆனால் ஒரு நியதி சட்ட நிதியம் அதற்கென விதிகளை கொண்டிருக்கும் போது, 2வது ஒரு நிதி ஒழுங்கு விதிகளில் இருந்து விலக்களிப்பு பெறுவதற்காக பகுதி அளவிலோ முழு அளவிலோ விலக்களிப்பு பெறுவதற்கான அதிகாரம் திரைசேரியினால் வழங்கப்பட்டிருக்கும் போது, திரைசேரி செயலாளரால் வழங்கப்பட்டிருக்கும் போது அது நிதி ஒழுங்கு விதிகளுக்கு கட்டப்பட்டதாக அமைகிறது. இப்ப நான் இப்படி பேசுவதனுடைய அர்த்தம் இந்த பகுதிகள் மட்டும்தான் வினாவாக வரும் என்று சொல்லி இல்லை. அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. சில பகுதிகளின் மீது நாங்கள் விசேட கவனம் செலுத்தி அதை பற்றி பேசுகிறோம், அவ்வளவுதான். சரிதானே? சரி, அப்ப அடுத்த விடயம் கவனிக்க, ஒரு அரசாங்க திணைக்களம் உள்ளூர் அதிகார சபைகளுக்கு, மாகாண சபைகளுக்கு அல்லது தனிப்பட்ட ஒரு குழுவுக்கு வேலைகள் சேவைகளை நிறைவேற்றி கொடுக்கலாமா? இது பற்றிய பிரத்யேகமான சூழ்நிலை. ஓர் அரசாங்க திணைக்களம் உள்ளூர் அதிகார சபைகள், மாகாண சபைகள், தனிப்பட்ட குழாம் போன்றவர்களுக்கு வேலைகள் சேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது எவ்வாறான சூழ்நிலைகளில் இதனை செய்யலாம் என்ற ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு அரசாங்க திணைக்களம் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் உள்ளூர் அதிகார சபைக்கு அல்லது மாகாண சபைக்கு அல்லது தனிப்பட்ட ஒரு குழுவினருக்கு ஒரு வேலையை செய்யலாம் அல்லது சேவையை ஆற்றலாம்? அப்போ ஒரு அரசாங்க திணைக்களம் சேவை வழங்க முடியும் அல்லது ஒரு வேலையை செய்து கொடுக்கலாம். யாருக்கு? மாகாண சபைக்கு, உள்ளூர் அதிகார சபைக்கு அல்லது ஒரு தனிப்பட்ட குழுவுக்கு. 3 சந்தர்ப்பங்களில் அவர்கள் இவ்வாறான பணிகளை ஆற்ற முடியும். 1, தகுதி வாய்ந்த பணியாளர்கள் அல்லது அந்த விடயம் தொடர்பான நிபுணத்துவ அறிவு அல்லது தகுந்த ஒப்பந்தக்காரர்கள் இல்லாமை காரணமாக, தகுதி வாய்ந்த பணியாளர்கள் இல்லை, அந்த விடயம் தொடர்பில் அவர்களிடம் தேர்ந்த அறிவு இல்லை, அல்லது அந்த பணிகளை வழங்குவதற்கு ஏற்ற ஒப்பந்தக்காரர்கள் அவர்களிடம் கிடைக்கவில்லை. சரிதானே? ஒரு சூட்டபிள் கான்ட்ராக்டர்ஸ் எலிஜிபிளா இல்லை, அவைலபிளா இல்லை. ஒரு சூட்டபிள் கான்ட்ராக்டர் அவைலபிளா இல்லை, ஏற்ற ஒப்பந்தக்காரர் இல்லாமை என்கிற காரணங்கள் அடிப்படையாக குறித்த மாகாண சபை அல்லது உள்ளூர் அதிகார சபை அல்லது தனிப்பட்ட குழுவினர் அந்த வேலையை செய்ய இயலாமல் உள்ள போது அரசாங்க திணைக்களம் அந்த வேலையை அவர்களுக்கு செய்து கொடுக்க முடியும். தகுதி வாய்ந்த பணியாளர், தேர்ந்த அறிவு, ஏற்ற ஒப்பந்தக்காரர் இல்லாமை காரணமாக குறித்த தரப்பினர் தாங்களே அவ்வேலையை செய்ய இயலாமல் உள்ள போது. 2வது, தொடர்புடைய அரசாங்க திணைக்களம் குறித்த வேலையை செய்வதற்கு விசேட ஆற்றல் பெற்றதாக இருந்தால், இப்போ உதாரணமாக பில்டிங் டிபார்ட்மெண்ட், சரிதானே? ப்ரொவின்சியல் பில்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் பில்டிங் டிபார்ட்மெண்ட் மாதிரி நாங்கள் வச்சுக்கொள்வோம். அந்த வேலையை செய்வதிலே அவர்கள் விசேட ஆற்றலுடையவர்கள், எக்ஸ்பர்டாக இருக்கு. நம்ம பில்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த வேலையை கொடுத்தா அவர்கள் அதை செய்து கொடுக்குறோம். சம்பந்தப்பட்ட அரசாங்க திணைக்களம் குறித்த வேலையை செய்வதற்கு விசேட ஆற்றல் கொண்டதாக காணப்படும் போது. 3வது,
யாரிடம் இந்த வேலையை செய்து தரும்படி கேட்கிறார்களோ, மாகாண சபையோ உள்ளூர் அதிகார சபையோ அல்லது தனிப்பட்ட குழுவினரோ, யாரிடம் இந்த வேலையை செய்வதற்கு உதவி நாடப்படுகிறதோ அவர்கள் தங்களுடைய திணைக்கள கடமைகளுக்கு பங்கமில்லாத முறையில் இந்த வேலைகளை செய்வதற்கு நேரம் ஒதுக்கி கொடுக்க முடியுமாக இருந்தால் அதனை மேற்கொள்ள முடியும். அப்ப 3 சந்தர்ப்பம். ஒன்று, அந்த வேலையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய தரப்பினருடைய இயலாமை. 2வது, அதை செய்து கொடுக்கக்கூடிய திணைக்களத்தினுடைய இயலுமை. 3வது, அதனோடு தொடர்புடைய அலுவலர்கள் தங்களுடைய வளமையான கர்மங்களுக்கு பாதிப்பில்லாமல் செய்யக்கூடியதாக இருக்குது. இந்த 3 சந்தர்ப்பத்தையும் இதுல இருக்கிற மாதிரி எழுதக்கூடியதா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சரிதான்? சரி, இது எவ்வாறான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும்? ஒன்று, எவ்வாறான சூழ்நிலைகளில் செய்யலாம். 2வது, இதன் போது எவ்வாறான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். முதலாவது, குறிப்பிட்ட வேலை அல்லது சேவை தொடர்பாக மதிப்பிடப்பட்ட முழு தொகையும் முற்பணமாக செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். குறித்த வேலைக்கு மதிப்பிடப்பட்ட செலவின், அதாவது எஸ்டிமேட், எக்ஸ்பெண்டிச்சர் எஸ்டிமேட் ஒன்று இருக்கு தானே, அந்த எக்ஸ்பெண்டிச்சர் எஸ்டிமேட் முழுக்க அந்த தொகை முழுவதும் அட்வான்ஸாக கொடுத்துருக்கணும். பிறகு வேலை முடிஞ்சா போல காசு கொடுக்குற இந்த கதையெல்லாம் இல்லை. சரிதானே? குறித்த வேலைக்கு மதிப்பிடப்பட்ட செலவின் முழு தொகையும் முற்பணமாக செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். இதுக்குள்ள நுணுக்கமாக கேள்வி கேட்கிறதாக இருந்தால் இந்த விதியிலிருந்து வேறுபடுவதற்கு, ஒன்று, கொழும்பு மாநகர சபை முற்பணம் செலுத்த வேண்டியது. கொழும்பு மாநகர சபைக்கு முற்பணம் செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கு. அதுபோல திரைசேரியினுடைய பொது நிதி திணைக்களத்தினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தால், இந்த விதியிலிருந்து விலகி செயற்படுவதற்கு திரைசேரியினுடைய பொது நிதி திணைக்களத்தினால அனுமதி அளிக்கப்பட்டிருந்தால் அதை தவிர்க்க, மற்றும்படி தவிர்க்க முடியும். நாங்கள் சாதாரணமாக முதலாவது கண்டிஷன் என்ன சொல்லுகிறோம்? இந்த வேலையை நிறைவேற்றுவது தொடர்பாக பின்பற்ற வேண்டிய நடைமுறை, குறித்த வேலையில் மதிப்பிடப்பட்ட செலவினுடைய முழு தொகையும் முற்பணமாக செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். 2வது, அனைத்து செலவுகளையும் முழுமையாக உள்ளடக்கி இருக்க வேண்டும். அதனுடைய மதிப்பீடு அல்ல மதிப்பிடப்பட்ட செலவு எல்லா செலவுகளையும் முற்று முழுதாக உள்ளடக்கி இருக்க வேண்டும். அந்த மதிப்பீடு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அவர்களுடைய அங்கீகாரம் வேலை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே பெறப்பட்டிருக்க வேண்டும். அனைத்து செலவினங்களையும் உள்ளடக்கியதாக மதிப்பீடு தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். குறிப்பிட்ட மதிப்பீடு தொடர்புடைய தரப்பினருக்கு சமர்ப்பிக்கப்பட்டு வேலை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாக அவர்கள் எழுத்தில் அதனை அங்கீகரித்திருக்க வேண்டும். 3வது, குறிப்பிட்ட வேலை அல்லது சேவை தொடர்பாக ஒப்பந்தங்கள் அல்லது உடன்படிக்கை செய்யப்படுதல் வேண்டும். அவற்றில் ஏதேனும் ஒரு தொகுதியை விட்டுவிடுவதற்கு அனுமதி அளிக்கப்படக்கூடாது. கொடுப்பனவு செய்யப்படுகிற தொகையில ஏதேனும் ஒரு பகுதியை விட்டுவிடுவதற்கு அனுமதி அளிக்கப்படக்கூடாது. இது இந்த விடயங்கள் தொடர்பாக மாற்றங்கள் எல்லாத்துக்கும் பொது நிதி திணைக்களத்தினுடைய அனுமதியோட மாற்றலாம். ஆனால் நாங்கள் சாராம்சத்தை சுருக்கமா இதை 3 விதமாக பார்த்து வச்சிருக்கோம். முதலாவது, முழு காசும் அட்வான்ஸாக கட்டி இருக்க வேண்டும். 2வது, எல்லா செலவுகளையும் உள்ளடக்கி எஸ்டிமேட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி யாருக்கு அந்த வேலை செய்ய வேணுமோ அதை அங்கீகரித்து ஒப்பமிட்டிருக்க வேண்டும். 3வது, மதிப்பிடப்பட்ட செலவின தொகை முழுவதும் செலுத்தப்பட வேண்டும். அதில் எந்த விதமான விட்டுவிடுதல்களும் இருக்க முடியாது.
நிதி ஒழுங்கு விதி 805 தொடர்பாகவும் குறித்து வச்சிருங்க. இது எங்களுடைய கவனம் பெறாத பகுதிகள். சரிதானே? அடுத்தது நிதி ஒழுங்கு விதி 804 பற்றியும் பாருங்க. ஒரு அரசாங்க திணைக்களத்திலிருந்து இன்னொரு அரசாங்க திணைக்களத்துக்கு இருப்பு பொருட்களை மாற்றுவது எத்தனை விதமாக அமையலாம்? ஒரு அரசாங்க திணைக்களத்தில் இருந்து இன்னொரு அரசாங்க திணைக்களத்துக்கு இருப்பு பொருட்களை மாற்றுவது எத்தனை விதமாக அமையலாம் என்று கேட்டார். ஒன்று, தற்காலிக கையளிப்பு. ஒரு திணைக்களத்திலிருந்து இன்னொரு திணைக்களத்துக்கு இருப்பு பொருட்கள் தற்காலிகமாக கையளிக்கப்படும் போது அவை இன்வென்ட்ரி ஐட்டமா இருக்காது. பொருட்பதிவேட்டில் பதிவு செய்யாத வழங்கு பொருட்களாக கையாளப்பட வேண்டும். ஆனாலும் அவற்றுக்கான இசுவோடு படிவம் பொது 219 பற்றிச்சீட்டு வழங்கப்பட வேண்டும். அப்போ ஒன்று தற்காலிகமான கையளிப்பு. இந்த ரெண்டு பகுதியை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. நிதி ஒழுங்கு விதி 753 இருக்குது. பொது 141 பெறுதல் கட்டளை, பொது 219 வழங்கல் கட்டளை. நம்ம இந்த பொது 141 பொது 219 தொடர்பானதாக நாங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்வது நல்லது. சரிதானே? நிதி ஒழுங்கு விதி 753 பெறுதல் கட்டளை மற்றும் வழங்கல் கட்டளை தொடர்பாக இருக்குது. அந்த ரெண்டையும் தனித்தனியாக படித்து வச்சிருக்கிறது நல்லது. நாங்கள் சந்தர்ப்பம் கிடைச்சால் அதை இன்றைக்கு பார்ப்போம். சரி, அப்போ அரசாங்க திணைக்களத்தில் இருந்து இன்னொரு திணைக்களத்துக்கு இருப்பு பொருட்களை மாற்றுவது 2 வகைப்படும். ஒன்று, தற்காலிகமான கையளிப்பு. இது பொருட்பதிவேட்டில் பதிவு செய்யப்படாத வழங்கு பொருள் போல கையாளப்பட வேண்டும். எனினும் அவற்றுக்கான வழங்கல்கள் தொடர்பில் பெறுதல் கட்டளை பொது 219 பற்றுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நிரந்தர கையளித்தல். இவை பொருட்பதிவேட்டில் பதிவு செய்யப்பட வேண்டும். இவற்றுக்கான வழங்கல் கட்டளைகளும் பெறுதல் கட்டளைகளும் பொது 141 பொது 219 ஆகிய இரண்டும் பொருத்தமான முறையில் பதிவு செய்யப்பட வேண்டும். வழங்கல் கட்டளைகள் பெறுதல் கட்டளைகள் இரண்டும் வழங்கப்பட்டு பொருட்பதிவேட்டில் இன்வென்டரி ரெஜிஸ்டர்ல பதிவு செய்யப்பட வேண்டும். சரி, ஒரு நிமிஷம் பொறுத்துக் கொள்ளுங்க. சரி, அப்போ இந்த நிதி ஒழுங்கு விதி 804 தொடர்பாகவும் சில வேளைகளில் கேட்கலாம். ஒரு அரசாங்க திணைக்களத்திலிருந்து இன்னொரு திணைக்களத்துக்கு இருப்பு பொருட்களை கைமாற்றுகின்ற 2 விதங்கள் சொல்லுங்கோ என்று. அப்போ நாங்கள் இந்த கடைசி நேரங்களில் படிக்கிறது அப்படியே ஞாபகம் நிற்க 2 விதமாக கைமாற்றலாம். ஒன்று தற்காலிகமான கையளிப்பு, இரண்டாவது நிரந்தர கையளிப்பு. தற்காலிக கையளிப்புக்கும் நிரந்தர கையளிப்புக்கும் உள்ள வேறுபாடு என்ன? தற்காலிக கையளிப்பு பொருட்பதிவேட்டில் பதிவு செய்யாத வழங்கு பொருட்கள் போல கையாளப்பட வேண்டும். இன்வென்ட்ரிக்கு எடுக்கக்கூடாது. நிரந்தர கையளிப்பு என்கிறது அவை பொருட்பதிவேட்டில் பதிவு செய்யப்பட வேண்டும். கொடுக்கப்பட்ட திணைக்களத்துக்கு வழங்கு பொருட்களாகவும் கையேற்கின்ற திணைக்களத்துக்கு பெற்ற பொருட்களாகவும் உரிய வகையில் பதியப்பட்டு அதுக்கான இசு ஆர்டர், ரிசிப்டோ என்கிற ரெண்டையும் பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ பொருத்தமான வகையில் அவை கொடுக்கப்பட வேண்டும். அடுத்தது கொஞ்சம் தள்ளி போகும். நிதி ஒழுங்கு விதி 763 இடையில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் உங்களுக்கு அவசியம் இல்லை அல்லது நாங்களாக முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லைங்கிற அடிப்படையில் அந்த விடயங்களை கையை விட்டுட்டு போகும். இப்போ இந்த 763 தொடர்பாக பெரிய அளவிலான கட்டுரை வினாக்கள் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கொஞ்சம் கவனம் எடுத்து திரும்ப திரும்ப கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. எஃப்ஆர் தனி பேப்பருங்கிறபடியால் இதை நாங்கள் விசேட கவனம் எடுத்து பார்க்க வேண்டாம். முழுக்க முழுக்க எங்களுடைய பேப்பரில் எஃப்ஆர் ஒரு பேப்பர் முழுக்க வரத்தானே போகுது. எஸ்எல்ஏஎஸ் மாதிரி எல்லாம் கலந்த ஒரு பேப்பர் இல்லை. இந்த இருப்பு பொருள் விதிகள் என்றால் என்னன்னா, இருப்பு பொருள் விதிகளில் உள்ளடங்குகிற விடயங்கள் எவை என்பது தொடர்பாக கேட்கப்படலாம். சில வேளைகளில் ஒரு 2 புள்ளிகள் 3 புள்ளிகளுக்கு இருப்பு பொருள் விதிகள் என்றால் என்ன என்று கேட்கப்பட்ட 2 புள்ளிகளுக்கு இருப்பு பொருள் விதிகளில் உள்ளடங்குகிற முக்கியமான விடயங்கள் என்ன என்று கேட்பேன். அப்போ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சிருங்க. இந்த இருப்பு பொருள் விதிகள் என்று சொல்லுகிறது, ஒரு திணைக்களம் ஒரு ரெகுலேஷனை தயாரித்து தான் வச்சிருக்கிற இந்த ஸ்டாக் சம்பந்தம், களஞ்சிய பொருட்கள் சம்பந்தமாக அல்ல இருப்பு பொருட்கள் சம்பந்தமாக அதற்கான ஒரு ரெகுலேஷனை தயாரித்து அல்லது ஒரு விதி பட்டியல் ஒன்றை தயாரித்து விதிகளை தயாரித்து அவையின பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு ஊடாக திரைசேரிக்கு சமர்ப்பிக்க வேண்டும். திரைசேரியினால அங்கீகரிக்கப்பட்டால் அது அந்த குறித்த திணைக்களத்தினுடைய இருப்பு பொருள் விதியாக இருக்கு. இது பொருத்தமான நிதி ஒழுங்கு விதிகளுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கணும். பொருத்தமான நிதி ஒழுங்கு விதிகளுக்கு அமைவானதாக, அதே நேரம் இருப்பு பொருட்களுக்கு என்று குறிப்பிட்ட அம்சங்களை உள்ளடக்கியதாக தயாரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இருப்பு பொருள் விதிகள் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டால் நாங்கள் சொல்ல வேண்டும், பெருந்தொகையான இருப்பு பொருட்களை கையிருப்பில் வைத்திருக்கின்ற அல்லது பெருந்தொகையான பொருட்களை உற்பத்தி செய்கின்ற அல்லது பழுது பார்க்கின்ற, பெருந்தொகையான இருப்பு பொருட்களை கையிருப்பில் வைத்திருக்கின்ற அல்லது பொருட்களை உற்பத்தி செய்கின்ற அல்லது பழுது பார்க்கும் வேலையில ஈடுபடுகிற திணைக்களங்கள். அங்கு அவர்களுடைய வேலைகள் தொடர்பில், அவர்கள் வைத்திருக்கிற களஞ்சிய பொருட்கள் தொடர்பில் உத்தியோகத்தர்களை வழிப்படுத்துவதற்காக போதிய விதிகளை வைத்திருக்க வேண்டும் அல்லது போதிய விதிகளை வகுத்தமைக்க வேண்டும். எப்படியான திணைக்களங்கள்? பெருந்தொகையான இருப்பு பொருட்களை வைத்திருக்கின்ற திணைக்களங்கள், பொருட்களை உற்பத்தி செய்கின்ற திணைக்களங்கள் அல்லது பழுது பார்க்கும் பணிகளில் ஈடுபடுகிற திணைக்களங்கள். இவை தங்களால் கையாளப்படுகின்ற இருப்பு பொருட்கள் தொடர்பாக தமது உத்தியோகத்தர்களை வழிப்படுத்துவதற்கென போதிய விதிகளை வகுத்தமைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறான விதிகள் தயாரிக்கப்பட்டு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் மற்றும் கணக்காய்வாளர் நாயகம் திணைக்களம் ஆகியோருடன் ஆலோசனை செய்யப்பட்டு இவை இறுதி செய்யப்படும். இவ்வாறான இருப்பு பொருள் விதிகளை தயாரிக்கிற போது யாரோடு உசாவுதல் செய்ய வேணும் என்று கேட்பேன். ஒரு திணைக்களம் ஒன்று தனக்குரிய இருப்பு பொருள் விதிகளை தயாரிக்கும் போது உசாவுதல் செய்ய வேண்டியது யாரோ? பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரோடு மற்றும் கணக்காய்வாளர் நாயகம், இந்த கணக்காய்வு திணைக்களம் என்று சொல்லியிருக்கு, கணக்காய்வு திணைக்களத்தோடு உசாவுதல் செய்து ஆலோசித்து இந்த விதிகள் ஆக்கப்பட வேண்டும். மூன்றாவது, இருப்பு பொருள் விதிகள் அங்கீகாரத்துக்கென திரைசேரிக்கு சமர்ப்பிக்கப்பட்டு திரைசேரியின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவது விடயம், இருப்பு பொருள் விதிகள் இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் கீழ்வரும் விடயங்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும். இருப்பு பொருள் விதிகள் ஒரு பெரிய கேள்வி. சாதாரணமா இபி எக்ஸாமில் இருந்து பெரிய பதவி உயர்வு பரீட்சைகள் வரைக்கும் இந்த விடயங்கள் கேட்கப்பட்டிருக்கு. கணக்காய்வாளர் சேவைக்கு சேர்ந்த உத்தியோகத்தர் ஆடிட் சர்வீஸுக்கு ஆக்கள் எடுக்கிறதுக்குரிய பரீட்சைகளுக்கும் இது கேட்டுக்கிறாங்க. அபிவிருத்தி உத்தியோகத்தர் வினைத்திறமகான் தடை பரீட்சைகளுக்கும் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அப்ப இருப்பு பொருள் விதிகள் தொடர்பாக கேட்கப்பட்டால் இதுக்குள்ள 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. 4வது பிறகு படிப்படியாக பல விடயங்கள் உள்ளடக்கி இருக்கு. முதலாவது, எவ்வகையான திணைக்களங்கள் இதனை உருவாக்கி கொள்ளும். 2வது, இதை உருவாக்கும் போது யாருடைய ஆலோசனை பெறப்படும்.
மூன்றாவது இது அங்கீகரிக்கப்படுகிற விதம். சரிதானே? நான்காவது இதற்குள்ள உள்ளடங்குகிற விடயங்கள். சரி, அப்ப நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இதுக்குள்ள உள்ளடங்குகிற விடயங்கள் என்ன என்று சொல்லி இப்ப பாருங்க. முதலாவது, களஞ்சிய பொருட்கள் அல்லது இருப்பு பொருட்களை பெறுவது, அதனை கட்டுக்காப்பில் வைத்திருப்பது, உரிய வகையில் முடிவு செய்வது, திருப்தியான முறையில் அவற்றை களஞ்சியப்படுத்துவது, இருப்பு பொருட்களை விற்பனை செய்வது தொடர்பாக பணங்களை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அவற்றை கணக்குகளில் சேர்த்தல், இருப்பு பொருட்கள் தொடர்பான கணக்கீடு மற்றும் ஒப்பாய்வு என்பவற்றுக்கான நடைமுறைகள் களஞ்சிய விதிக்குள்ள இருக்க வேண்டும். என்னென்னத்துக்கான நடைமுறைகள்? இதுக்கான ப்ரொசீஜர் என்ன? இருப்பு பொருட்களை பெறுவதற்கான ப்ரொசீஜர் என்ன? அதை கட்டுக்காப்பு செய்கிறது எப்படி? அதை வழங்கி அந்த பொறுப்பில் இருந்து விடுபடுவது, அதுதான் ஏற்ற வகையில் முடிவு செய்தல். பெற்றுக்கொள்ளப்பட்ட பொருளை கையளித்து அந்த பொறுப்பில் இருந்து நீங்குவதுதான் முடிவு செய்தல். இப்ப இருப்பு பொருட்களை பெறுதல், அவற்றை கட்டுக்காப்பு செய்தல், ஏற்ற வகையில் முடிவு செய்தல் ஆகிய முறைமைகள். திருப்தியான களஞ்சியப்படுத்துகின்ற நடைமுறை, இருப்பு பொருட்களை விற்பனை செய்தல் மற்றும் அவற்றுக்கான பணத்தை ஏற்றுக்கொள்ளுதல் சேர்த்தல் தொடர்பான நடைமுறைகள், இருப்பு பொருட்களின் கணக்கீடு மற்றும் அவற்றை ஒப்பாய்வு செய்தல். ஒப்பாய்வு செய்தல் என்றால் இருப்படுத்தல் அல்லது அளவீடு செய்தல், போர்ட் ஆஃப் சர்வே என்று சொல்லுவோம். இருப்பு பொருட்களின் கணக்கீடு, ஒப்பாய்வு செய்தல், இவற்றுக்கான நடைமுறைகள் உள்ளடங்கி இருக்க வேண்டும். அப்ப முதலாவது அவர் 4 பெரிய துண்டா பிரிஞ்சு சொல்லுகிறார். ஆனா ஒரு விடயம் நடைமுறைகள். முதலாவது விடயம் சில விடயங்களுக்கான நடைமுறைகள். என்னென்ன விடயத்துக்கான நடைமுறைகள் என்று 4 விதமா பிரிக்கிறோம். இருப்பு பொருட்களை பெறுதல், கட்டுக்காப்பு செய்தல், ஏற்ற வகையில் முடிவு செய்தல் ஆகிய முறைமைகள். 2வது திருப்தியான களஞ்சியப்படுத்தல். 3 இருப்பு பொருட்களை விற்பனை செய்தல் மற்றும் அதற்காக பணம் பெறுதல், ஏற்றுக்கொள்ளல், சேகரித்தல், இருப்பு பொருட்களின் கணக்கீடு, ஒப்பாய்வு என்பவற்றுக்கான நடைமுறைகள். முதலாவது நடைமுறைகள் அங்க இருக்கிறோம். என்னென்ன நடைமுறை என்று நான் திருப்பி திருப்பி சொல்லி நேர விடயம் செய்யல, ஏற்கனவே நேர விடயம் தான். சரி, 2வது சில தடுப்பு முறைகளை பற்றி அங்கே இருக்கும். முதலாவது சில நடைமுறைகள் இருக்க வேணும். 2வது சில தடுப்பு முறைகள். அதாவது இருப்பு பொருட்கள் குறைவாக ஏற்றுக்கொள்ளப்படுதல், மிகையாக வழங்குதல் என்பவற்றை தடுப்பதற்கான முறைகள். சில வேளையில பொருளை எடுக்கைக்குள்ள ரெசிப்ட்ல வாரதை விட குறைவாக ஈடுபட்டு போம். அப்படி பிழை நடக்காம இருக்கிறதுக்கு என்ன நடைமுறையை பின்பற்றோம்? என்ன தடுப்பு முறை? அதுபோல கொடுக்கிறத விட, பதிகிறத விட, ஏடுகள்ல ஆவணங்கள் இருப்பதை விட கூடுதலாக கொடுபடாம இருக்கிறதுக்கு என்ன நடைமுறையை பின்பற்றுவோம்? அப்ப இருப்பு பொருட்களின் குறைவான ஏற்றுக்கொள்ளல், மிகையான வழங்கீடுகளை தடுப்பதற்கான காப்பு முறைகள். இருப்பு பொருட்களை மேலதிகமாக கையிருப்பில் வைத்திருத்தல், அவை திரளுதல், சீர்கெடுதல் என்பவற்றை தடுப்பதற்கான முறைகள். அனாவசியமான கையாளல், ஏற்றிறக்கல் முதலியவற்றை தடுப்பதற்கான வழிமுறைகள். சிறுகளவு, களவு, மோசடி போன்றவற்றை தடுப்பது. இவற்றுக்கான காப்பீடுகள் என்றால் இவற்றுக்கான தடுப்பு முறைகள் இருக்கிறது. முதலாவது நடைமுறைகள், 2வது சிலவற்றுக்கான தடுப்பு முறைகள். இருப்பு பொருட்களை குறைவாக பெறுதல், மிகையாக வழங்குதல், இருப்பு பொருட்களை மேலதிகமாக கையிருப்பில் வைத்திருத்தலால் அவை திரளுதல், சீர்கெடுதல், அனாவசியமான கையாளல், ஏற்றிறக்கல், களவு, சிறுகளவு, மோசடி போன்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்கான தடுப்பு முறைகள் அந்த இருப்பு பொருள் விதிகள்ல உள்ளடங்கி இருக்க வேண்டும். 3வது இருப்பு பொருட்களின் பாதுகாப்புக்கான ஏற்பாடு. 4வது
எளிதாக உடனடியாக ஒப்பாய்வு செய்யக்கூடிய வகையில் இருப்பு பொருட்கள் கட்டுக்காப்பு செய்யப்படுதல் அல்லது ஒழுங்குமுறை செய்யப்படுதல் பற்றிய விதிகள். ஐந்தாவது, தேவையான உபகரணங்கள், எளிதாக விரைவாக சிக்கனமாக கையாளுவதற்கு வேண்டிய உபகரணங்கள் உட்பட திருப்தியான போதிய உபகரணங்களை பெற்றுக் கொடுத்தலும் அந்த உபகரணங்களை கையாளுவதும் பற்றி விடயங்கள் விதிகள் அதுக்குள்ளே இருக்க வேண்டும். பதிவேடுகள், எவ்வாறான பதிவேடுகள், கையிருப்பு பதிவேடுகள், பொருட்பதிவேடுகள், ஏனைய பதிவேடுகள் என்பவை பேணப்படுவது பற்றிய விடயங்கள் அது கையிடக்கும். அடுத்தது, பொருட்கள் வழங்கப்படும் போது, தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ பொருட்கள் வழங்கப்படும் போது அவை பதிவு செய்யப்படுகின்ற முறை, இருப்பு பொருட்களின் பெறுவனவுகளையும் தீர்ப்பனவுகளையும், தீர்ப்பனவுன்றது முடிவு செய்தல், வழங்கி பொறுப்பிலிருந்து விடுபடுதல், அவற்றுக்கான கணக்கீடு செய்கிற முறை, இருப்பு பொருள் பதிவேடுகள் கணக்குகளை சரிபார்த்தல், பௌதிக ரீதியாக பிசிக்கல் செட்டப் சொல்லுவோம், இருப்பு பொருட்களை உருப்படியாக சரிபார்த்தல், இருப்பு பொருட்களை அனுப்புகிறது அக்னாலேஜ்மெண்ட், உரிய வகையில் அதற்கான ஒப்புக்கோடல் பெறும் முறை. அடுத்தது, உத்தியோகத்தர்களுடைய பொறுப்பு. பன்னிரெண்டாவது, உத்தியோகத்தர்களுடைய பொறுப்புகள். உத்தியோகத்தருடைய பொறுப்புண்டா இருப்பு பொருட்களை கொள்வனவு செய்பவர், அதை அங்கீகரிப்பவர், இருப்பு பொருட்களை ஏற்றுக்கொள்ளுதல், கட்டுக்காப்பு செய்தலும் பாதுகாத்தலும், இருப்பு பொருட்களை விற்பனை செய்தல் அல்லது வழங்குதல் முடிவு செய்தல், ஏற்றி இறக்குதல் ஆகியவற்றோடு தொடர்புடைய உத்தியோகத்தர்களுடைய பொறுப்புகளை என்பது தொடர்பாக இருப்பு பொருள் விதிகளில் குறிக்கப்பட வேண்டும். இதுவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விடயம். நான் சொல்லுகிறேன், எல்லாத்தையுமே கவனமா பாருங்கன்னு சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரியும், எங்களோட பரீட்சை முறைங்கிறது ஒரு பல நூறு விடயங்களை சொல்லப்பட்டு போட்டு அதில் ஒரு 10 விஷயங்களை தான் கேட்பணும். 90 விடயங்கள் அனாவசியமாகத்தான் நாங்கள் படிப்போம். ஆனால் எழுமாற்றாக ஏதேனும் ஒன்று அவர்கள் கேட்கிற போது விடையளிக்கக்கூடிய வகையில் நாங்கள் அனைத்தையும் தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் தெரிவு செய்து படிச்சுட்டு போகிறதை தவிர மிச்சமெல்லாம் கேள்வியாக வந்தால் நாங்கள் பாதிக்கப்பட்டு விடுவோம். இந்த விஷயத்துல எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். இப்படி படிக்கிற போது சில வேளைகள்ல அந்த விடயங்கள் பரீட்சைக்கு வராம இருக்கும். ஆனால் வராது என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. தேடி படிச்சே ஆகும். சரி, அப்ப நாங்கள் இருப்பு பொருள் விதிகள் என்று சொல்லி கேட்கப்படமாக இருந்தால் கவனிங்க, இருப்பு பொருள் விதிகள் தொடர்பாக ஆரம்பத்தில் ஒரு 3 புள்ளிக்கு கேட்கலாம், பின்பகுதியே 7 புள்ளிக்கு கேட்கலாம். இப்ப இருப்பு பொருள் விதிகள் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டால் நீங்கள் எப்படியான திணைக்களங்களை இதை உருவாக்க வேணும், அவை எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, யாரிடம் அங்கீகாரம் பெறப்படுகிறது என்று சொல்லிட்டு அடுத்த கேள்வியாக அவ கேட்டிருப்பிடம் இருப்பு பொருள் விதிகள்ல உள்ளடங்குகிற விடயங்களை வை என்று சொல்லி, அப்புறம் 2வது கேள்வியாக அது ஆவண்ணா பிரிவாக இவ்வாறான இருப்பு பொருள் விதிகள் ஏனைய விடயங்களோடு இயலுமான விலையில் கீழ்வருவனவற்றை உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்பதாக சொல்லிட்டு இந்த விடயங்களுக்கு நீங்கள் போக வேண்டியிருக்கும். சரி, நாங்கள் அடுத்ததாக பொருட்கணக்கெடுப்பு தொடர்பான நிதி ஒழுங்கு விதி 756 இதிலையும் இருப்பெடுப்பு தொடர்பாக முழுமையாக கலந்துரையாடப்பட்ட காணொளிகள் இருக்குது. நான் உங்களோட இது இந்த முக்கியமான பகுதிகளை பற்றி பேசுகிறேன், கவனிங்க. நிதி ஒழுங்கு விதி 756 இது அனுவல் போர்ட் ஆஃப் சேல், ஆண்டு சுற்றாய்வு சபைகள் தொடர்பாக. இதுல நீங்கள் சொன்ன அவ்வளவு தூரம் நம்புவீங்கன்னு தெரியல. ஆண்டு சுற்றாய்வு சபைகள் தொடர்பாக இலங்கை நிர்வாக சேவை பரீட்சைகள்ல ஒவ்வொரு ஆண்டிலையும் ஆக குறைந்தது 4 புள்ளிகள் வரையில வினாக்கள் வருது. ஒரு தடவை கேட்டாங்கள், ஆண்டு சுற்றாய்வு சபையில மற்றும் பயன்படுத்த முடியாத இருப்பு பொருட்கள் தொடர்பான சுற்றாய்வு சபையினால பயன்படுத்தப்படுகிற படிவங்கள் ரெட்டையை சொல்லுங்க என்று சொல்லி 4766 இந்த 2 படிவங்களையும் சொன்னா 2 புள்ளி. சரிதானே?
இப்ப இங்க இந்த விடயங்களை பார்க்க வேண்டும். ஆண்டு சுற்றாய்வு சபைகள் மற்றும் உபயோகிக்கத்தகாத இருப்பு பொருட்கள் பற்றிய சுற்றாய்வு சபை. இந்த ரெண்டு வகையான சுற்றாய்வு சபைகளும் ஒரே விதமாகத்தான் செயல்படும். ஒரே காலப்பகுதியிலே ரெண்டையும் நீங்கள் செய்து போடுறது என்ன. 47 TNA 66 என்கிற ரெண்டு படிவங்களும் சமகாலத்தில் ஒரே சுற்றாய்வு சபையால் தான் செய்யப்படும். இப்போ ஆண்டு சுற்றாய்வு சபை உபயோகிக்கத்தகாத இருப்பு பொருட்களுக்கான அறிக்கை சமர்ப்பிக்கின்ற சுற்றாய்வு சபைகள் என்கிற இரண்டு சபைகளும் சமகாலத்தில் நியமிக்கப்படும். இப்போ இந்த சபைகளை நியமிப்பது தொடர்பாக யார் செயற்பட வேண்டும்? திரைசேரி பிரதி செயலாளர் அங்கீகரிக்கின்ற ஒரு திகதியில பொதுவாக டிசம்பர் 15 அல்லது திரைசேரி தலைவர், அவர் தான் திரைசேரி பிரதி செயலாளர் என்று சொல்ற நாங்கள். திரைசேரியினுடைய தலைவரால் அங்கீகரிக்கிற வேறு ஒரு திகதியில ஒவ்வொரு திணைக்களமும் அல்லது தன்னுடைய திணைக்களத்தினுடைய கிளைகள்லையும் இருக்கிற இருப்பு பொருட்களை ஒப்பாய்வு செய்வதற்கு, அதோடு உபயோகிக்க முடியாத இருப்பு பொருட்களை பற்றிய அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு சுற்றாய்வு சபைகள் நியமிக்கப்படும். இந்த சுற்றாய்வு சபைகள் நியமிக்கப்பட வேண்டிய திகதி டிசம்பர் 15. அடுத்தது இந்த சபைகளை யார் நியமிக்கிறது என்கிறத பற்றி கேள்வி கேட்க. இந்த சபைகள் யாரால நியமிக்கப்படும்? பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். எப்போ நியமிப்பார் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்? முற்பட கணக்கு முயற்சிகள் தொடர்பாகவும் அரசாங்க தொழிற்சாலைகள் தொடர்பாகவும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரால சுற்றாய்வு சபை நியமிக்கப்படும். ஏனைய சந்தர்ப்பங்கள்ல கணக்கீட்டு உத்தியோகத்தினால் சுற்றாய்வு சபை நியமிக்கப்படும். இருப்பு பொருட்களை ஒப்பாய்வு செய்வதற்கான ஆண்டு சுற்றாய்வு சபை, உபயோகிக்கத்தகாத இருப்பு பொருட்கள் பற்றிய அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான சுற்றாய்வு சபை ஆகிய இரண்டும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் நியமிப்பார். அது முற்பட கணக்கு முயற்சிகள் தொடர்பான விடயங்களாக இருக்கிற போது, முற்பட கணக்கு முயற்சிகள் அல்லது அரசாங்க தொழிற்சாலை இருப்பு பொருட்கள் தொடர்பான விடயத்துல பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், ஏனைய சந்தர்ப்பங்கள்ல கணக்கீட்டு உத்தியோகத்தர் நியமிப்பார். அடுத்தது வருடாந்த சுற்றாய்வு சபையின் அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்று இப்ப நியமிப்புக்குள்ள ரெண்டு புள்ளிக்குரிய கேள்வி இருக்கு. நியமிக்கிறவர்கள் யார்? ஒன்று பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், அடுத்த கணக்கீட்டு உத்தியோகத்தர். அரசாங்க தொழிற்சாலைகளிலே முற்பண கணக்கு முயற்சிகளின் போதும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், ஏனைய சந்தர்ப்பங்கள்ல கணக்கீட்டு உத்தியோகத்தர். அடுத்தது ஆண்டு சுற்றாய்வு சபையினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும்? இதுக்குள்ள ரெண்டு விடை இருக்கு. இருப்பு பொருட்களுக்கு நேரடியாக பொறுப்பான உத்தியோகத்தர்கள் அல்லது அவர்களுக்கு கீழமைந்த உத்தியோகத்தர்கள் சபையில் இருக்கக்கூடும். இருப்பு பொருட்களுக்கு பொறுப்பான உத்தியோகத்தர் அல்லது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற உத்தியோகத்தர்கள், அவர்களுக்கு கீழமைந்த உத்தியோகத்தர், அண்டர் கண்ட்ரோல் ஆபீஸ் சபையில் இருத்தல் ஆகாது. இந்த உத்தியோகத்தர்கள் ஒருவர் ஒப்பாய்வு செய்வதற்கான தொழில்நுட்ப ரீதியான அறிவுடையவராக இருக்கிறது நல்லது. ஒப்பாய்வு செய்வதற்கு தொழில்நுட்ப இருப்பு பொருட்கள் எவையாவது இருந்தால் அவற்றோடு பழக்கப்பட்டவராக இருப்பது நல்லது. சபை பொறுப்பான உத்தியோகத்தர்கள் இருவரை உடையதாக இருக்கும். ஆக குறைஞ்சது 2 பேர், அதை விட கூட இருக்கலாம், 3 பேர் இருக்கக்கூடாது இல்லை. சபை பொறுப்புள்ள உத்தியோகத்தர்களாக குறைந்தது 2 பேரை உள்ளடக்கியதாக இருக்கு. ஒருவர் அந்த சபையினுடைய தலைவராக இருக்கு. சரிதான்? அப்ப ஆக குறைந்தது 2 உறுப்பினர்களை கொண்டதாக இருக்கும்.
இதுல ஒருவர் ஒப்பாய்வு செய்வதற்கான தொழில்நுட்ப இருப்பு பொருட்கள் எவையாவது இருந்தால் அவற்றோடு பழக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். இருப்பு பொருட்களுக்கு பொறுப்பானவர் அல்லது அவருடைய கட்டுப்பாட்டில் உள்ள உத்தியோகத்தில் ஒருவர் சுற்றாய்வு சபையில அங்கத்தவராக இருக்க முடியாது. அடுத்தது சுற்றாய்வு சபைக்குள்ள அதிகாரங்கள் என்ன என்பது தொடர்பாக இதுல இருக்கிறத விட விரிவாக பேசப்பட்ட விடயங்கள் இருக்குது. இதுதான் நான் கேட்டது. சுற்றாய்வு சபைகள் பயன்படுத்தப்படுகின்ற படிவங்கள் இது 2 புள்ளிகளுக்கு கேட்டது. இருப்பு பொருட்களை ஒப்பாய்வு செய்வதற்கு திரை செய்தியின் கணக்காய்வும் 66 படிவம், உபயோகிக்கத்தகாத இருப்பு பொருட்கள் பற்றிய அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு பொது 47 படிவம். இதுல நிதி ஒழுங்கு விதி 756 6வது பிரிவு பின்னர் சேர்க்கப்பட்டது. 5வது பிரிவோட நிதி ஒழுங்கு விதியில இல்லை. ஆனால் 1/2020 சுற்றறிக்கையில இதனுடைய 6வது பிரிவு சேர்க்கப்பட்டிருக்குது. அந்த சுற்றறிக்கை பெரும்பாலானவர்கள்ட்ட இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கொஞ்சம் கவனம் எடுங்கோ. சரிதானே? இதுல மேற்கொள்ளப்படுகிற 7 விடயங்களும் அவற்றுக்குரிய காலப்பகுதிகளையும் பாடமாக்கி வச்சிருக்கிறது நல்லது. அதுல 2 விதமாக நான் அந்த காலப்பகுதியை பார்க்க வேணும். ஒன்று அவற்றுக்கான கிளை அலுவலகங்கள் உள்ள திணைக்களங்களுக்கு என்று சொல்லி மாவட்ட ரீதியான அலுவலகங்கள், பிராந்திய ரீதியான அலுவலகங்கள் இல்லை என்றால் அதற்கென்று வகுக்கப்பட்டிருக்கிற காலப்பகுதி. அமைச்சு அல்லது திணைக்களம் ஒன்று தனக்கென மாவட்ட ரீதியான அலுவலகங்கள் அல்லது பிராந்திய அலுவலகங்களை கொண்டிருக்குமாக இருந்தால் இந்த வேலைகளை முடிவுறுத்துவதற்கான கால எல்லை அல்லது கால வரையறை வேறுபட்டதாக இருக்கும். 2க்கும் இடையில வேறுபட்ட காலம் இருக்கு. ஒரு அமைச்சு அல்லது திணைக்களம் தனக்கென மாவட்ட அலுவலகங்கள் அல்லது பிராந்திய அலுவலகங்களை கொண்டதாக இருக்கும்போது ஒரு கால வரையறை இருக்குது. அவ்வாறான அலுவலகங்கள் இல்லாத போது ஒரு கால வரையறை இருக்கு. இந்த 7 வேலைகள் இருக்குது. 7 வேலைக்கு முடிய திகதிகளை இயலுமான வரைக்கும் நீங்கள் குடிச்சு கொள்ளுங்க. கட்டாயமா கேட்பினமா என்று கேட்டா உண்மையிலே சொல்ல முடியாது. சரிதானே? சுற்றாய்வு சபையை நியமிக்கிறது 2 பேருக்கும் பொதுதான். ஆனால் பௌதிக ரீதியான சரிபார்த்தல், பிசிக்கல் செக்கிங், பிராந்திய அலுவலகங்கள் இல்லை என்றால் ஜனவரி 31க்குள்ள முடித்தா சரி. பிராந்திய அலுவலகங்கள் இருக்குமாக இருந்தால் அவைக்கு மார்ச் 15 வரைக்கும் காலப்பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப முதல் இந்த விடயங்களின் 7 படிமுறையையும் பார்ப்போம். நாங்கள் ஒரு சுற்றாய்வு சபையினுடைய கர்மங்களை 7 படிமுறைகளின் அடிப்படையில பார்க்கலாம். ஒன்று, குறித்த ஆண்டுக்கான சுற்றாய்வு சபையை நியமிக்கிறது. 2வது, சுற்றாய்வு சபை பௌதிக ரீதியான நடவடிக்கைகளை பூர்த்தி செய்கிறது. 3வது, சுற்றாய்வு சபையினுடைய அறிக்கையை பெற்றுக்கொள்றது. 4வது, சுற்றாய்வு சபையினுடைய அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிற பற்றாக்குறைகள் அல்லது மிகைகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கிறது. 5வது, பயன்படுத்த முடியாத இருப்பு பொருட்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கிறது. பொது 47 படிவத்தில் குறிப்பிடப்பட்ட பொருட்கள் என்றால் உபயோகிக்கத்தகாத இருப்பு பொருட்கள் பற்றிய அறிக்கை. 6வது, சுற்றாய்வு சபை அறிக்கையை கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அனுப்புறது. 7வது, சபை நிறுவப்பட்டதில் இருந்து கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கும் வரையிலான 6 நடவடிக்கைகளையும் நிறைவேற்றப்பட்டது என்பது பற்றி திரை செய்திக்கு அறிவிக்கிறார். இந்த 7 நடவடிக்கைகள் இங்கே இருக்கு. இந்த 7 நடவடிக்கைகளையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. 1/2020 சுற்றறிக்கையில இருக்குது. 756 நிதி ஒழுங்கு விதிகளினுடைய 6வது பிரிவு. இப்ப இந்த 7 நடவடிக்கை ஞாபகம் தானே? சுற்றாய்வு சபையை நியமிக்கிறது, பௌதிக ரீதியான கணக்கெடுப்பை நிறைவு செய்வது,
சுற்றாய்வு சபை அறிக்கையை பெற்றுக்கொள்வது, அறிக்கையில் சொல்லப்பட்ட குறைகள் அல்லது மிகைகள் தொடர்பான நடவடிக்கை எடுக்கிறது, உபயோகிக்கத்தகாத பொருட்கள் தொடர்பான நடவடிக்கை எடுக்கிறது, சுற்றாய்வு சபை அறிக்கையின் பிரதியை கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அனுப்புவது, மேலே குறிப்பிடப்பட்ட 6 நடவடிக்கைகளில் நிறைவடைந்தது தொடர்பாக திரைசேரியின் பொதுநிதி திணைக்களத்துக்கு அறிவிப்பது என்கிற 7 நடவடிக்கைகள் இருக்கிறது. இவை உப அலுவலகங்கள் இல்லாத போது ஒரு காலப்பகுதியில் இருக்குது. உப அலுவலகங்கள் இருந்தால் அல்லது பிராந்திய மாவட்ட அலுவலகங்கள் இருந்தால் அதற்கென்று சொல்லி ஒரு கால எல்லை இருக்குது. இந்த கால எல்லையை ஓரளவுக்கு பார்த்து வச்சிருங்கோ, ஞாபகம் இருந்தால் நல்லது. சில வேளைகளில் அதிர்ஷ்டம் அப்படி ஒரு கேள்வி வந்தால் வெற்றிகரமாக நாங்கள் நிறைவு செய்யலாம். எங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை உங்கள் சுப்ரா எக்ஸாம் சரி, எஸ்எல்ஏஎஸ் எக்ஸாம் சரி, இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை எங்களுக்கு தெரிவு செய்து விடையளிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சாய்ஸ் இல்லை. தரப்பட்ட 7 வினாக்களில் 5 வினாக்களுக்கு விடையளிங்கன்னு சொல்லி கேட்க போகிறது இல்லை. தரப்பட்ட அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டியதான் இருக்கும். இது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நெருக்கடி. சரிதானே? அப்போ இதன் மீது கரிசனை எடுங்க. 756 6வது பிரிவு ஒரே நாளில் பாடமாக்க முடியாவிட்டாலும் 2 விடயங்களாக ஒரு 4 நாள் எடுத்து இந்த திகதிகளை ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க. சரியா? சரி, நாங்கள் அடுத்தது 753 753 சம்பந்தமா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இந்த வழங்கல் கட்டளை மற்றும் பெறுதல் கட்டளை சரிதானே? இஷ்யூ ஆர்டர் மற்றது ரெசிப்ட் ஆர்டர். இஷ்யூ ஆர்டரும் ரெசிப்ட் ஆர்டர். அப்போ இந்த 2 விடயங்கள் தொடர்புலையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேணும். வழங்கீட்டு கட்டளை என்று சொல்லி கேட்பேன். அப்போ வழங்கீட்டு கட்டளை என்று சொல்லி கேட்ட உடனே நாங்கள் வழங்கல் கட்டளை என்று சொல்லி தான் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்காங்க. வழங்கீட்டு கட்டளை என்று சொல்லி யோசிக்காம இதுதான் விடயம் என்று சொல்லி பார்த்து கொண்டால் சரி. சரிதானே? வழங்கல் கட்டளை, அதே போல பெறுதல் கட்டளை. அது பற்றிச்சீட்டு கட்டளை புத்தகம்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. 219 பொது 219 பெறுதல் கட்டளை. அதுக்கு அவர்கள் சில வேளையில வினாபத்திரத்தில் எப்படி போடுவினம், பற்றுச்சீட்டு கட்டளை புத்தகம். ஏன்னா நீங்கள் பொது 172 எடுத்து வச்சு கொண்டு இப்படி அழைத்து போட்டு வந்துடுவீங்க. அப்படி செய்து போடாது. சரியா? அது முக்கியமான ஒன்று. அப்போ வழங்கல் கட்டளை பெறுதல் கட்டளை என்கிற 2ஐயும் 753. வழங்கல் கட்டளைங்கிறது பொருட்கள் வழங்கப்படும் போது வழங்கல் கட்டளையினுடைய படிவம் பொது 141 என்பதில் மூலப்பிரதியும் 2ஆம் பிரதியுமாக பொருளை வழங்கும் உத்தியோகத்தர் தயாரித்துக் கொள்வார். பொருட்களோடு அதனுடைய மூலப்பத்திரம் கொடுக்கப்படும். வழங்கப்படுகிற பொருட்களோடு அதனுடைய ஒரிஜினல் காப்பி கொடுப்போம். 2ஆம் பிரதி வைத்திருக்கப்படும். அந்த வழங்கல் செய்கின்ற உத்தியோகத்தர் தாம் வழங்கல் செய்த பொருட்களுக்கு ஒரு பெறுதல் கட்டளையை பெறுகிற போது பொது 219 படிவம் ஒன்றை பெறுகிற போது அதனுடைய குறுக்கு பதிவினை மாற்றேற்று குறிப்புகள் என்று சொல்லிவிடும். அதற்குரிய மாற்றேற்று குறிப்புகளை குறித்து கொண்டு இந்த பிரதியை பேணிக்கொள்வார். அப்ப அதனுடைய 2ஆம் பிரதியில ஏற்கனவே பற்றுச்சீட்டு கட்டளை புத்தகத்தில் இருந்து பற்றுச்சீட்டு கட்டளையினை பெறுகிற போது அதனுடைய விவரத்தை குறித்து வைத்துக் கொள்வார். அதே போல பற்றுச்சீட்டு கட்டளை புத்தகம் என்றது பெறுதல் கட்டளை. பொருட்களை பெற்றுக்கொள்ளும் போது அதற்கான பற்றுச்சீட்டு ஒன்று படிவம் பொது 219 என்பதில் தயாரிக்கப்படும். இங்கு மூலப்பிரதியும் 2ஆம் பிரதியுமாக பொருட்களை பெறும் உத்தியோகத்தர் அதனை தயாரித்துக் கொள்வார். வழங்கிய உத்தியோகத்தருக்கு மூலப்பிரதியை கொடுப்பார். பெற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக மூலப்பிரதியை கொடுப்பார். இதனுடைய 2ஆம் பிரதியோடு ஏற்கனவே இருக்கிற வழங்கல் கட்டளை விவரங்களை மாற்றேற்று குறிப்புகளாக பதிந்து கொடுப்பார். சரிதானே? அப்போ இஷ்யூ ஆர்டரை இதில்
குரோஸ் என்றியா பதிஞ்சு கொள்ளுவார். இந்த விவரங்களை பதிந்து வைத்துக் கொள்ளுவார். இதில் இதை அடையாளப்படுத்தினதுக்கு காரணம் பற்றிச்சீட்டு கட்டளை புத்தகம் என்கிற வார்த்தையினால சொல்லப்படுகிற விடயங்களை நீங்கள் இது பெறுதல் கட்டளை என்பதாக ஞாபகம் வச்சு கொண்டாச்சு. அதே போல வழங்கீட்டு கட்டளை ஏடு என்று சொல்லுகிறத வழங்கல் கட்டளை என்கிறதாக இசு ஆர்டர் ரெசிப்ட் ஆர்டர் என்று சொல்லுகிற ஆங்கில வார்த்தைகளை ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ. அதுக்குரிய தமிழ் அவர்கள் தயாரிக்கிற போது இதில் இருந்து தான் அதை பார்த்து மொழிபெயர்ப்பார்கள். பற்றிச்சீட்டு கட்டளை புத்தகம் என்கிற வார்த்தை எங்களுக்கு புதுமையானது. நாங்கள் எங்களுக்கு தெரியல பற்றிச்சீட்டு கட்டளை புத்தகம் என்றால் கன்ஃபார்மாக நாங்கள் கேஷ் ரெசிப்ட் பொது 172 தான் கவனத்தில் எடுத்து அதை பற்றி எழுதி போட்டு வருவோம். கவனமாக இருக்க வேணும். இதை விட முக்கியமான இன்னொரு விடயம் இருக்குது. இந்த களஞ்சிய பொருட்களை பெற்றுக்கொள்வது தொடர்பாக களஞ்சிய பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கான அல்லது அவற்றை வழங்குவதற்கான உறுதிச்சீட்டுகள், பொருட்பதிவேட்டில் உள்ள பதிவுகளுக்கான உறுதிச்சீட்டுகள் என்று கேட்பினோம். அதாவது இன்வென்டரி ரெஜிஸ்டர்ல இருக்கிற ஒவ்வொரு என்ட்ரிஸுக்கும் நீங்கள் சப்போர்ட் டாக்குமெண்டா என்னென்னத்தை கொடுப்பீங்க. சப்போர்ட் டாக்குமெண்டா சப்மிட் பண்ணக்கூடிய விடயங்கள் என்னென்ன என்று சொல்லி கேட்பீங்க. அப்போ பொருட்பதிவேட்டில் இருக்கக்கூடிய பதிவுகளை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்கள் என்று கேட்கிற போது இங்க ஒரு விடயம் உங்களுக்கு தெரிய வேணும். பொருட்பதிவேட்டில் பொருட்களின் பெறுகைகளுக்கான ஆதாரங்களும் இருக்கும், பொருட்களின் வழங்கல்களுக்கான ஆதாரங்களும் இருக்க வேணும். பொருட்பதிவேட்டில் ரெண்டும் இருக்கும். இன்வென்டரி ரெஜிஸ்டர்ல ரிசிப்டுக்கும் இருக்கணும், இசுவுக்கும் இருக்கும், பெறுதல் மற்றும் வழங்கல். அப்போ ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, பொருட்களின் பெறுதலுக்கான ஆதாரங்களை என்று சொல்லி கேட்கப்படுமாக இருந்தால் இதுல இருக்கிற விடயத்தை தான் நான் கொஞ்சம் வேறு விதமாக சொல்ல போகிறேன். பொருட்பதிவேட்டில் உள்ள பதிவுகளுக்கான உறுதிச்சீட்டுகள் என்று வருகிற போது பொருட்பதிவேட்டில் உள்ள ஒவ்வொரு பதிவுக்கும் ஆதாரமாக பொருட்பதிவு உறுதிச்சீட்டு இருக்க வேண்டும். பெறுகைகளுக்கான ஆதாரங்கள் மற்றும் வழங்கீடுகளுக்கான ஆதாரங்கள் பொருட்பதிவேட்டில் பதியப்பட்ட ஒழுங்கில கோவைப்படுத்தப்பட்டு காணப்பட வேண்டும். பொருட்பதிவேட்டில் பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒழுங்கில அவை கோவைப்படுத்தப்பட்டு காணப்படுதல் வேண்டும் என்று சொல்லிட்டு பொருட்பதிவேட்டில் உள்ள பெறுகைகளுக்கான பதிவுகள், பொருட்களை பெற்றுக்கொண்டமைக்கான பதிவுகளுக்கான ஆதாரமாக அமையக்கூடியவை அனுப்பு பொருள் பத்திரங்கள். பொருட்களை அனுப்புகிற போது அவற்றோடு வருகிற கடிதம் என்று நினைத்துக் கொள்ளுங்களேன். அனுப்பு பொருள் பத்திரங்கள் பெறுதற்கட்டளையினுடைய 2ஆம் பிரதி, பெறுகை கட்டளையினுடைய 2ஆம் பிரதியை ஒரிஜினல் நாங்கள் கொடுத்துடுவோம். ஒரு பொருள் ஒன்று கிடைச்ச உடனே நாங்கள் ரிசிப்ட் ஆர்டரை ஒரிஜினலை கொடுத்துடுவோம். எங்கள்கிட்ட கொப்பி தானே இருக்கு. அதான் பெறுகை கட்டளையின் 2ஆவது பிரதி, படிவம் பொது 219 காணும். 3ஆவது, உள்ளூர் கொள்வனவுகளாக இருந்தால், கடைகளில் கொள்வனவு செய்யப்படுமாக இருந்தால் இங்க பெறுதல் கட்டளையும் இருக்காது, பொருள் அனுப்பு பத்திரமும் இருக்காது. பணப்பற்றுச்சீட்டு அல்லது கடன் பற்றுச்சீட்டு உறுதிச்சீட்டுகளில் ஒட்டப்பட்டிருக்கும். வவுச்சர்ல பில் ஒட்டி இருக்கும். சரிதானே? அப்ப 3ஆவது, உறுதிச்சீட்டுகளில் இணைக்கப்பட்ட பணப்பற்றுச்சீட்டு அல்லது கடன் பற்றுச்சீட்டினுடைய உறுதிப்படுத்திய பிரதிகள், வவுச்சர் காப்பி. வவுச்சர்ல ரிசிப்ட் இருக்கும், எங்கள்கிட்ட பில் இருக்கும். அப்போ 3ஆவது, உறுதிப்படுத்தப்பட்ட பணப்பற்றுச்சீட்டு அல்லது கடன் பற்றுச்சீட்டு இணைக்கப்பட்ட உறுதிச்சீட்டுகளின் பிரதி. 4ஆவது, பொருள் ஒப்படைப்பு பத்திரம், கன்சைன்மெண்ட் நோட் என்று சொல்லுவேன். சில வேளைகளில் அந்த கார்பனேட்டட் காப்பியாக 3 படிவங்களில் கொண்டு வந்து அந்த பொருளை ஒப்படைக்கிறவர் எங்கள்கிட்ட கையெழுத்தை வாங்கி கொண்டு யார் அனுப்பினாரோ அவரை கொண்டு போகிறதுக்கு சைன் வாங்குவார். அதில் ஒரு கொப்பியை எங்கள்கிட்ட தந்துட்டு போவார். அதை நாங்கள் சொல்லுகிறது பொருட்களின் ஒப்படைப்பு பத்திரம், கன்சைன்மெண்ட் நோட். சில வேளைகளில் இது ஒன்றும் இல்லாமல்
போர்ட் ஆஃப் சேவையில் எக்ஸஸ் கண்டுபிடிச்சிருக்கணும். அந்த எக்ஸஸை பதிகிறதுக்கு நாங்கள் அப்ரூவல் எடுத்திருப்போம். அதுவும் இன்வென்ட்ரியில் சேர்க்கிறதுக்குரிய ஒரு டாக்குமெண்டாக இருக்கும். சுற்றாய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட மேலதிகத்தை உரிய ஏட்டில் பதிவேற்பதற்கு வழங்கப்பட்ட அனுமதி. கடன் கொடுத்து மீளப்பெற்ற பொருட்களுக்கான நினைவிதழ்கள் கடிதங்கள். சில வேளை பொருட்களை நாங்கள் கடன் கொடுத்து வாங்கியிருப்போம், அவள் கொடுக்கைக்குள்ள போயிருக்கோம், பிறகு வந்திருக்கோம். நாங்கள் சொன்ன போல 219 எழுதணும், ஆனால் இன்வென்டரியில் எழுதக்கூடாது என்று சொன்னாங்க. இருப்பு பொருட்களை தற்காலிகமான கையளித்தல் என்று பார்த்தோம். இப்போ இந்த தற்காலிகமான கையளித்தல் தொடர்பான நினைவிதழ்கள் கடிதங்கள் இருக்கும். இப்போ 5, 6 விடயங்கள் இருக்குது. வேகமாக ஒரு தடவை சொல்லுகிறேன். பொருள் அனுப்பு பத்திரங்கள், பெறுதல் கட்டளையினுடைய பிரதி, அதாவது பொது 219 படிவத்தின் பிரதி, உறுதிப்படுத்தப்பட்ட பணப்பற்றுச்சீட்டு அல்லது கடன் பற்றுச்சீட்டு இணைக்கப்பட்ட உறுதிச்சீட்டின் பிரதி, கன்சைன்மென்ட் நோட். கன்சைன்மென்ட் நோட் என்றது பொருட்கள் ஒப்படைப்பு பத்திரம். சுற்றாய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட மேலதிகத்தை உரிய பதிவேட்டில் பதிவேற்பதற்கு பெறப்பட்ட அனுமதி, கடன் கொடுத்து மீளப்பெற்ற பொருட்களுக்கான நினைவிதழ்கள் மற்றும் கடிதங்கள் போன்றவை பொருட்களின் வரவு தொடர்பான உறுதிப்படுத்தும் ஆவணங்களாக இருக்கும். அடுத்த விடயம், வழங்கீடுகளும் அவற்றின் விளைவாக உறுதிச்சீட்டு வழங்கல் பக்கத்தில் பதிவுகளும் இடம்பெறுகிற போது கொடுத்ததுக்கான ஆதாரங்கள் என்ன என்று கேட்டால், வழங்கல் கட்டளையின் பிரதி, பொது 141 இஸ்யூ ஆர்டர் என்று சொல்லுவார். வழங்கல் கட்டளையினுடைய பிரதி பொது 141. சில வேளைகளில் அதுக்குரிய அப்ரூவல் லெட்டர் இருக்கு, அங்கீகார கடிதம். வழங்கப்பட்ட நுகர்வு பொருட்களுக்கு 5 ட்ரீம் பேப்பர் கொடுங்கோண்டே கவனம் கடிதம் கொடுத்துருப்பார், அதை நாங்கள் காட்டி வச்சுக்கொண்டு பேப்பரை கொடுத்துருவோம். அங்கீகார கடிதம். சில வேளைகளில் சில பொருட்களை பதிவளிக்கும்படி ரைட் ஆஃப் பண்ண சொல்லி அப்ரூவல் வந்திருக்கும். பாவனைக்கு உதவாத பொருட்கள் போன்றவற்றை நாங்கள் பதிவேடுகளில் இருந்து நீக்க வேண்டியிருக்கும். பதிவளித்தலுக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்ட படிவம் 47 அல்லது திரைசேரியின் கணக்காய்வும் படிவம் 66 என்பவற்றினுடைய பிரதிகள் பதிவளிப்பதற்கான அனுமதி. சில வேளைகளில் நட்டங்களை பதிவளிப்பதற்கான படிவம், நட்டங்கள் என்று சொல்லி படித்திருப்பீங்க. என்ன நட்டம் தொடர்பான ஆரம்ப அறிக்கை பொது 283, நட்டம் தொடர்பான முழுமையான அறிக்கை பொது 284, நட்டங்களை பதிவளிப்பதற்கான அனுமதி கிடைக்கிறது பொது 285. அப்போ நட்டம் தொடர்பான ஆவணங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. பொது 283 ஆரம்ப அறிக்கை, பொது 284 இறுதி அறிக்கை, பொது 285 நட்டங்களை பதிவளிப்பதற்கான அறிக்கை. அப்போ நட்டங்களை பதிவளிப்பதற்கான அனுமதி கிடைச்சிருக்குமா என்றால் அதையும் நாங்கள் வச்சிருப்போம். அப்போ பொருட்களினுடைய செலவு என்ன, வளங்கள் பக்கம் கணக்கான பதிவுகளுக்குரிய ஆதாரங்கள் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் இந்த 4ஐயும் சொல்லி சரிதானே. அடுத்தது, இந்த விடயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள், களஞ்சியம் தொடர்பான பகுதிகளில் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். களஞ்சிய பொருட்கள் தொடர்பான விடயங்களை கேட்கிறேன். சரி, அதுக்கு முதல் களஞ்சிய பொருட்கள் தொடர்பான விடயங்களுக்கு முதல்ல பல பேரும் தவற விடுகிற அல்ல பல பேருக்கும் சறுக்குகிற ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களோட ஆஃப் ரெக்கார்டிங்கில் பேசுறதுக்கு நான் விரும்புகிறேன். அதை பேசிட்டு நாங்கள் விடயத்துக்குள்ளே வருவோம். அந்த பகுதியை கொஞ்சம் கலந்துடுவோம். அப்போ இந்த விடயத்தோருக்காக நான் திரும்ப சொல்லுகிறேன், தவற விடப்பட்டதுக்காக. இப்போ திணைக்களம் ஒன்று தனக்கு தேவையான இருப்பு பொருட்களை பெறுவதற்கு அனுமதிக்கப்பட்ட சாதாரணமான முறை என்றால் உடனே பருகை முறைகளுக்கு போகக்கூடாது. கொள்வனவு மதியுரை சேவைகள் ஊரிடமிருந்து தேவைப்பட்டியல் மூலம் பெறுவது, அரசாங்க கைத்தொழில் நிறுவனங்களில் இருந்து பெறுவது, அரசாங்க கைத்தொழில் கூட்டுத்தாபனங்களிடமிருந்து பெறுவது, இலங்கையில் உற்பத்தி செய்யப்படாதவையும் அரசாங்க கொள்வனவு மதியுரை சேவைகள் கூறின் கையிருப்பில் இல்லாதவையுமான பொருட்களை அரசாங்கத்தின் அங்கீகரித்த வெளிநாட்டு முகவரிடமிருந்து
பொருள் தெரிவித்தல் பட்டியல் மூலமாக பெறுதல். இந்த 4 வழிமுறைகளையும் பெறுவதற்கு மேலதிகமாக முதல் கூறப்பட்ட 3 வழிமுறைகளையும், அதாவது கொள்வனவு மதியுரை சேவை கூறிடமிருந்து பெறுதல், அரசாங்க கைத்தொழில் நிறுவனங்களிலிருந்து பெறுதல், அரசாங்க கைத்தொழில் கூட்டுத்தாபனங்களிலிருந்து பெறுதல் என்பவற்றின் மூலம் பெற முடியாத பொருட்களுக்கு கேள்வி நடைமுறைகளின் மூலமாக இருப்பு பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நாங்கள் திணைக்களம் ஒன்று தனக்கு தேவையான இருப்பு பொருட்களை பெறுவதற்கான வழிமுறை என்ற உடனேயே நாங்கள் நேரடியாக கேள்வி நடைமுறைக்குள்ளே போய் அதுக்குள்ளே இருக்கிற ஏதேனும் ஒன்று, குறிப்பாக கொட்டேஷன் கோல் போன்ற கடை கொள்ளல் முறையை பிரதானமான ஒன்றாக கருதுவோம். அது அப்படி அல்ல. இதில் இருக்கிற 5வது தெரிவினுடைய ஒரு உபபிரிவாகத்தான் அது இருக்கு. அதை விளங்கி வைத்துக் கொள்ளவும். சரியா? என்னுடைய இன்னொரு முக்கியமான பகுதி நிதி ஒழுங்கு விதி 715. நான் அது தொடர்பில் உங்களோட அதிகம் பேச இல்லை, ஆனால் நீங்கள் பார்த்து கொள்ள வேணும். சரியா? இருப்பு பொருட்கள் என்றால் என்ன? இருப்பு பொருட்கள் என்பதற்குள் அடங்காதவை எவை? இருப்பு பொருட்களோடு தொடர்புடைய 2 முக்கியமான அதிகாரிகள் களஞ்சிய பொறுப்பாளர், களஞ்சிய உத்தியோகத்தர். களஞ்சிய பொறுப்பாளர் என்றது ஸ்டோர் கீப்பர். களஞ்சிய உத்தியோகத்தர் என்றது குறிப்பாக ஒரு அக்கவுண்டன்ட் நினைச்சுக் கொள்ளுங்கள். அவர் ஒரு பதவி நிலைத்தர உத்தியோகத்தராக இருப்பேன். சரிதானே? இப்போ களஞ்சிய பொறுப்பாளருடைய கடமைகள் என்ன என்று சொல்லி உங்கள்கிட்ட கேள்வி கேட்பினோம், அல்லது களஞ்சிய உத்தியோகத்தினுடைய பொறுப்புகள் என்ன என்று சொல்லி உங்கள்கிட்ட கேள்வி கேட்பினோம். இருப்பு பொருட்கள் என்றால் என்ன என்று சொல்லி கேள்வி கேட்கறது இருக்கு. அப்ப இருப்பு பொருட்கள் என்பதற்குள்ள அடங்குறது என்ன, இருப்பு பொருள் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டால் நீங்கள் சொல்ல வேணும், இருப்பு பொருள் என்பது ஒரு திணைக்களத்தின் சேவைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான எந்த பொருளையும் இருப்பு பொருட்கள் என்பது குறிக்கும். ஒரு திணைக்களத்துக்குரிய சேவைகளை அல்ல ஒரு திணைக்களம் தனக்குரிய சேவைகளை செய்வதற்கு தேவையான எந்த ஒரு பொருளையும் இருப்பு பொருட்கள் என்பது குறிக்கும். இது பொறித்தொகுதி, இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்கள், இணைப்புகள், பொருத்துக்கள், விலங்குகள், இடத்துக்கு இடம் எடுத்து செல்லக்கூடிய பொறித்தொகுதிகள், உபயோகிக்கத்தகாத பொருட்கள், அதாவது பாவனைக்கு உதவாத பண்டங்கள், மீட்ட பொருட்கள் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கும். ஆனால் ஒரு குறிப்பு, இருப்பு பொருட்கள் என்பதனுள் உள்ளடங்காதவை கட்டடங்கள், நிலம், நிற்கின்ற மரங்கள். கட்டடங்கள், நிலம், நிற்கின்ற மரங்கள், இருப்பு பண்டங்கள் என்பவற்றுக்குள்ள அடங்காது. சரியா? அடுத்தது களஞ்சிய பொறுப்பாளர், களஞ்சிய உத்தியோகத்தர். நாங்கள் கீழே இருந்து வருவோம், அதாவது பெரிய ஆள்ல இருந்து வருவோம். களஞ்சிய உத்தியோகத்தர் இப்போ களஞ்சிய காப்பாளரையும், அதாவது களஞ்சிய பொறுப்பாளரையும், களஞ்சியப்படுத்தல் நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்துகின்ற மேற்பார்வை செய்கின்ற உத்தியோகத்தர் களஞ்சிய உத்தியோகத்தர் என்று அழைக்கப்படும். களஞ்சிய காப்பாளரையும் களஞ்சியப்படுத்தல் தொடர்பான நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்துகின்ற மேற்பார்வை செய்கின்ற உத்தியோகத்தர் களஞ்சிய உத்தியோகத்தர் என்று அழைக்கப்படுவது. இவர் ஒரு பதவி நிலை உத்தியோகத்தராக இருப்பார். திணைக்கள தலைவரால் அதிகாரங்கள் கையளிக்கப்பட்ட ஒருவராக பதவி நிலை தர உத்தியோகத்தராக இருப்பார். களஞ்சிய பொருட்களை பெறுவது, அவற்றை கட்டுக்காப்பாக பேணுதல், வழங்குதல், திருத்துதல், அகற்றுதல் போன்ற முக்கியமான நடவடிக்கைகளுக்கான அதிகாரங்களை கையளிப்பு பெற்றவராக களஞ்சிய உத்தியோகத்தர் இருப்பார். இனி களஞ்சிய உத்தியோகத்தருடைய பணிகள் என்ன என்று சொல்லி கேட்கிறேன். களஞ்சிய உத்தியோகத்தர் என்ற ஆளையா யார், அவருக்குரிய பணிகள் என்ன? கவனமாக ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. 10 புள்ளிக்குரிய கேள்வி கேட்க போயினோம்டா களஞ்சிய உத்தியோகத்தரை விளங்கப்படுத்துறதுக்கு 2 புள்ளியும், பணிகளுக்கு 8 புள்ளிகளும் கேட்பேன். சரிதான்? களஞ்சிய பொறுப்பாளருடைய கடமைகளை மேற்பார்வை செய்வது, கட்டுப்படுத்துவது, வழிகாட்டுவது. 2வது, களஞ்சிய பொறுப்பாளரால் பேணப்படுகின்ற ஆவணங்கள், பதிவேடுகள், சுவடுகள் என்பவற்றை சரிபார்ப்பது, அவரிடம் இருக்கின்ற பொருட்களின் கையிருப்புகளை ஒப்பாய்வு செய்வது. களஞ்சிய பொறுப்பாளரிடம் உள்ள களஞ்சிய பொருட்களினுடைய கையிருப்பு போதுமான அளவில் இருக்கா, மிகையாக இருக்கா போன்ற விடயங்களை மேற்பார்வை செய்வது. திணைக்களத்தின் இருப்பு பொருட்கள் தொடர்பான கணக்குகளை பேணுவது.
களஞ்சிய பொறுப்பாளருடைய பொருட்கள், அவர் வைத்திருக்கிற பொருட்களுக்கான பொருட்களை பெறுதல், கட்டுக்காப்பில் வைத்திருத்தல், அவற்றுக்கு பழுது பார்த்தல், வழங்குதல், விற்பனை செய்தல், முடிவு செய்தல் என்பவை தொடர்பாக அதிகாரம் வழங்குபவராக, அனுமதி வழங்குபவராக களஞ்சிய பொறுப்பாளர் இருப்பார். அனாவசியமான முறையில் களஞ்சிய பொருட்கள் இடமாற்றப்படுவதை தடுக்கின்ற நடவடிக்கை. அனாவசியமாக களஞ்சிய பொருட்கள் இடமாற்றப்படுது. களஞ்சிய பொருட்கள் போதுமான அளவில் கையிருப்பில் இருப்பதை அல்லது மிகையான அளவில் கையிருப்பில் வைத்திருக்கப்படாமையை உறுதிப்படுத்துவது. களஞ்சிய பொருட்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுவது அரசாங்க நலனுக்கு அவசியமானது தானா என்பதை தீர்மானிப்பது போன்ற கருமங்களை மேற்கொள்பவராக களஞ்சிய பொறுப்பாளர் இருப்பார். அடுத்தது களஞ்சிய உத்தியோகத்தர் இருப்பார். அடுத்தது களஞ்சிய பொறுப்பாளர் அல்ல களஞ்சிய காப்பாளர். இப்ப களஞ்சிய பொறுப்பாளர் அல்லது களஞ்சிய காப்பாளர் என்று சொல்லப்படுகிறவர் ஒரு பதவி நிலை தர உத்தியோகத்தர் அல்ல, ஒரு விடய பொறுப்பு நிலை உத்தியோகத்தராக இருப்பார். களஞ்சிய காப்பாளர் என்கிறவர் களஞ்சிய பொருட்களை பெறுதல், கட்டுக்காப்பில் வைத்திருத்தல், பாதுகாப்பாக பேணுதல், அவற்றை வழங்குதல் அல்லது தீர்வு செய்தல் ஆகிய விடயங்களை நிறைவேற்றுபவராக இருப்பார். களஞ்சியத்தில் ஏற்படுகிற குறைவுகள், நட்டங்கள், களவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு பொறுப்புடைய உத்தியோகத்தராகவும் இவர் இருப்பார். பதவி நிலை தர உத்தியோகத்தர் ஒருவராக அல்லாமல் உபநிலை உத்தியோகத்தராக அல்லது விடய பொறுப்பு அலுவலர் ஒருவராக காணப்படுவார். களஞ்சிய அலுவலருடைய மேற்பார்வையின் கீழ் பணியாற்றுபவராக இருப்பார். களஞ்சிய அலுவலருடைய மேற்பார்வையின் கீழ் பணியாற்றுபவராக இருப்பார். இவருடைய பணிகள் என்று கேட்கிற போது அவருக்கென வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக கீழ்வரும் கடமைகளை செவ்வனே நிறைவேற்றுவதற்கு பொறுப்பானவராக இருப்பார். தன்னுடைய நேரடியான கட்டுக்காப்பில் பொருட்களை பெற்றுக்கொள்வது. களஞ்சிய பொருட்கள், இருப்பு பொருட்களை தன்னுடைய நேரடியான கட்டுக்காப்பில் பெற்றுக்கொள்வோம். தன்னுடைய நேரடி கட்டுக்காப்பில் களஞ்சிய பொருட்கள், இருப்பு பொருட்களை பெற்றுக்கொள்ளுதல், ஒப்புக்கொள்ளலை அறிவித்தல், அக்னாலேஜ்மெண்ட் கொடுப்பார். எல்லா வேலைகளிலும் அவற்றுக்கு சரியான கணக்கீடு செய்வார். எல்லா கொப்பிகளையும் பதிஞ்சு போடுவார். பொருட்களை பெற்றுக்கொள்வது, பெற்றுக்கொண்டதற்கான ரெசிப்ட் கொடுக்கிறது, அதை உரிய வகையில் கணக்கீடு செய்கிறது. பெற்றுக்கொண்ட பொருட்களை தகுந்த கட்டுக்காப்பில் வைத்திருப்பது, எந்த நேரத்திலும் அவற்றை செவ்வை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் இடம் அறியவும் சரிபார்க்கவும் ஏற்ற வகையில் ஒழுங்காக நிலைப்படுத்தி நல்ல நிலைமையில் அவற்றை வைத்திருக்கும். உரிய அதிகாரத்தின் பேரில் வழங்குதல், முடிவு செய்தல். சும்மா கொடுக்கக்கூடாது. களஞ்சிய உத்தியோகத்தருடைய அனுமதி அல்லது பொருத்தமான அதிகாரம் உள்ளவருடைய கட்டளையின் பேரில் தான் இருப்பு பொருட்களை வழங்குதல் அல்லது முடிவு செய்தல் மேற்கொள்ள வேண்டும். முடிவு செய்தல் என்றால் அதை அகற்றுதல், விற்பனை செய்தல் போன்ற எல்லா கர்மங்களும் வரும். இருப்பு பொருட்களை குறையீடு செய்தல், உரிய நடைமுறைக்கு ஏற்ப இருப்பு பொருட்களை குறையீடு செய்தல், அதாவது பொருள் குறைஞ்சிடுது என்றால் அதை பெற்று களஞ்சியப்படுத்துவது, அது உரிய ப்ரொசீஜருக்கு அமைவாக செய்தல். இருப்பு பொருட்களை பெறுதல், வழங்குதல், முடிவு செய்தல் என்பவற்றுக்குரிய அனைத்து பதிவுகளுக்கும் உரிய பதிவேடுகள், ஆவணங்கள் போன்றவற்றை ஆதாரத்தோடு கோப்பிட்டு வைத்திருக்க வேண்டும். அலுவலகத்தின் பயன்பாட்டுக்காக அல்லது தற்காலிக தேவைகளுக்காக களஞ்சிய பொருட்களை வழங்கினால் அவை தொடர்பான நினைவிதழ்கள், கடிதங்கள் போன்றவற்றை பெற்று கோவைப்படுத்தி வைத்திருத்தல் வேண்டும். அடையாளம் உறுதிப்படுத்திய ஆட்களுக்கு மட்டுமே இருப்பு பொருட்களை வழங்கணும். வாரவரை யாரென்று தெரிஞ்சு அவருடைய அடையாளம் இருந்தால், யாருக்கு கொடுத்தது என்பதை பதிவு செய்யக்கூடிய யார் இருந்தால் மட்டும்தான் அவர் கொடுக்கவும். அவரிடம் கையில் உள்ள உருப்படிகளை, அதாவது பிசிக்கல் பேலன்ஸை எந்த நேரத்திலையும் செக் பண்ணக்கூடியதாக, சேவை பண்ணக்கூடியதாக, எந்த நேரத்திலும் ஒப்பாய்வு செய்வதற்கு ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடியவராக இருக்க வேண்டும். களஞ்சிய உத்தியோகத்திற்கு அறிக்கை கொடுக்க வேண்டும். அதாவது அவரிடமிருந்து வழிகாட்டல்களை பெற வேண்டிய, தனக்கு சந்தேகத்துக்குரிய எந்த விடயங்கள் தொடர்பாகவும், அவருடைய நேரடி கவனம் அவசியமான விடயங்கள் தொடர்பாகவும், பொருட்களை பழுது பார்த்தல், முடிவு செய்தல், அகற்றுதல் தொடர்பான விடயங்கள் பற்றியும் களஞ்சிய உத்தியோகத்திற்கு அறிக்கை கொடுத்தல் வேண்டும்.
இப்போ களஞ்சிய பொருட்கள் என்பது தொடர்பான இந்த விடயங்களை நாங்கள் பார்த்தோம். சரிதானே? தொடர்ந்து பார்க்க வேண்டியது 2 விடயங்களை குறித்து வச்சிருந்தேன். அதையும் நான் பேசிட்டு நிறைவு செய்யலாம் என்று யோசிக்கிறேன். கொஞ்சம் தள்ளி போக போகிறோம். நிதி ஒழுங்கு விதி 570 தொடர்பில் கொஞ்சம் கவனம் எடுப்போம். தூரமாக தான் பேசுகிறேன். இடையில இருக்கக்கூடியவை நீதிமன்ற கணக்குகள் போன்றவை, அந்த விடயங்களை கொஞ்சம் நாங்கள் விடுகிறோம். சரிதானே? இப்போதைக்கு அந்த பகுதிகளில் கவனம் எடுக்க வேண்டாம். நீதிமன்றத்தோடு தொடர்புடைய அத்தியாயங்கள், உதாரணத்துக்கு 10வது அத்தியாயம் நீதிமன்ற கணக்குகள், இந்த மாதிரியான விடயங்களில் கடந்த காலங்களில் வினாக்கள் வந்தது மிக குறைவு. அது பெரும்பாலும் இந்த நீதி சேவை சார்ந்த உத்தியோகத்தர்களுடைய பரீட்சைகளில் தான் கூடுதலாக இந்த பகுதிகள் இருந்திருக்குது. அப்போ கவனிங்க, இந்த வைப்புகளினுடைய வகை மற்றும் காலம் கடந்த வைப்புகள் என்பது தொடர்பாக கடந்த காலங்களில் கேட்கப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நல்லது. சரிதானே? நிதி ஒழுங்கு விதி 569 வைப்புகளின் வகைகள். இந்த வைப்புகளின் வகைகள் 3 வகுப்புகளாக பிரிக்கலாம். வைப்புகள் 3 வகுப்புகளாக பிரிக்கப்படும். ஒன்று முதலாம் வகுப்பு. இது கச்சேரிகளில், இப்போது அந்த கச்சேரி முறையில் இப்போது மாவட்ட செயலகமாக மாறிவிட்டது. கச்சேரி என்பது ஒரு பெரிய கன்செப்டா, அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அல்லது நாங்கள் ஓய்வான ஒரு நேரத்தில் பேசுவோம். கச்சேரி என்பது மிகப்பெரிய ஒரு கன்செப்ட். அந்த கச்சேரி என்பது ஒரு வங்கி போன்றது. ஏனைய திணைக்களங்கள் கொண்டு போய் காசை வச்சிருங்கோன்னு சொல்லி டிபாசிட் பண்ணி வச்சால் அவர்கள் அதை வாங்கி வைப்பினர். நிலத்துக்குள்ளே இருக்கிற பெரிய பெரிய இரும்பினாலான அறைகளில் வைத்து பூட்டுவார்கள். இப்போதே போல பேங்கில் போட்டுட்டு ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் செய்கிறீர்கள். பிசிக்கலாக பண பெறுமதி மட்டும் மாறுவதல்ல, பணம் பௌதிக ரீதியாக இடம் மாறும். இப்போது அப்படி அல்ல. இப்போ நீங்கள் எனக்கு பேமெண்ட் செய்கிறீங்க, நீங்களும் கையில் காசு தொடையில, நானும் கையில் காசு தொடையில. உங்களுடைய கணக்கில் இருந்து பணப்பெறுமதி குறையுது, என்னுடைய கணக்கில் இருந்து பணப்பெறுமதி அதிகரிக்குது. அதாவது பணப்பெறுமதி இடமாற்றம் செய்யப்படுது, பௌதிக ரீதியாக பணம் இடமாற்றம் செய்யப்படுவது இல்லை. இந்த நிதி ஒழுங்கு விதி நாங்கள் படிக்க ஞாபகம் வச்சிருக்கணும். இப்படி ஒரு முறைமை என்றால் என்ன என்றே தெரியாத காலப்பகுதியில் எழுதப்பட்டவை தான் நிதி ஒழுங்கு விதிகள். விளங்குதா? பணம் பௌதீக ரீதியாக இடமாற்றம் செய்யப்படாமல் பணத்தின் பெறுமதி இடமாற்றம் செய்யப்படுகின்ற தற்கால உலகத்துக்கு பயன்பாட்டில் இருக்கின்ற நிதி ஒழுங்கு விதிகள் இப்படி ஒரு விடயம் செய்யப்படலாம் என்பதை யோசிக்க கூட தெரியாத ஒரு காலப்பகுதியில் எழுதப்பட்டவை. ஆகவே அந்த நிதி ஒழுங்கு விதிகளை படிக்கிற போது பல விடயங்களை நீங்கள் இதை மனசுல வச்சுக்கொண்டு படிக்கணும். இந்த வைப்புகளின் பாகுபாடு என்பது இப்படி ஒரு டிபாசிட் இருக்காண்டா அப்படி இல்லை, பெரும்பாலும் இல்லை, சில விடயங்கள் இருக்கு. அப்ப முதலாவது வகுப்பு 1 கச்சேரி வங்கி போல இயங்கும் வைப்பு. அப்போ கச்சேரியில் கொண்டு வந்து காசை கொடுப்பினம், அவை அந்தந்த கணக்கில் பதிவு வச்சு போட்டு டிபாசிட் அக்கௌண்ட் ஒன்று வச்சிருப்பினோம். அந்தந்த திணைக்களத்துக்கு தாபனத்துக்கு தனித்தனியான கணக்கு இருக்கும். கச்சேரி டிபாசிட் லெஜரில் அதை பதிஞ்சு வச்சிருக்கோம். இது வகுப்பு 1 வைப்புகளின் பாகுபாடு. 2வது, ஒவ்வொரு இனங்களுக்கும் ஒவ்வொரு வகையான கணக்கு பேணப்படும். வகுப்பு 2 இவை கணக்கில் அடக்கப்படக்கூடிய தனி இயல்பான வைப்புகள். சரிதானே? இது 2வது வைப்பு. 3வது மிசலேனியஸ் என்ற மாதிரி பல்லின வைப்புகள். இவை சில்லறை வைப்புகள் என்று சொல்லி பொது கணக்கில் வைக்கப்படும். என 3 வகையான வைப்புகள் இருக்குது. இது ஒரு கேள்வியாக கேட்கப்பட்டிருந்தது. 570வது நிதி ஒழுங்கு விதி காலங்கடந்த வைப்புகள் பற்றி கேட்டிருந்தாங்க. அதாவது இவ்வாறு கொண்டு வந்து வைப்பு செய்யப்பட்ட பணம் 3 வகையான வைப்புகள் இருக்குதானே, வகுப்பு 1, வகுப்பு 2, வகுப்பு 3 வைப்புகள். இப்படியாக வைப்பு செய்யப்பட்டுட்டு அவர்கள் திருப்பி அந்த காசை கிளைம் பண்ணாங்க, இல்லை எடுக்கிறாங்களே இல்லை என்று சொன்னால் இதை காலம் கடந்த வைப்புகள் என்று சொல்லப்படும். சரிதானே? அப்போ ஒரு வைப்பு எப்போது காலம் கடந்ததாக கருதப்படும்? காணி விண்ணப்பத்தின் பேரில் செய்யப்பட்ட வைப்புகள் வைப்பு திகதியிலிருந்து 10 ஆண்டுகள் கடந்தால் காலம் கடந்த வைப்பாக கருதலாம். காணி விண்ணப்பத்தின் பேரில் வைப்பு செய்யப்பட்ட வைப்புகள் வைப்பு தேதியிலிருந்து 10 ஆண்டுகள் கடந்தால் அவை காலம் கடந்த வைப்புகளாக கருதப்படும். ஒரு ப்ரொஜெக்டுக்கான ஏதாவது நிதி வைப்பு செய்யப்பட்டிருந்தா
வைப்பு செய்யப்பட்ட திகதி அல்ல, கவனமாக இருக்கணும். வேலை திட்டம் பூர்த்தி அடைந்த திகதியில் இருந்து 2 ஆண்டுகள். ஏனைய வைப்புகள் வைப்பு திகதியில இருந்து 2 ஆண்டுகள். சரி, ஏற்கனவே சுப்ராக பதிவு செய்யப்பட்ட நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பான ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவுகளில் காலங்கடந்த வைப்புகளை தீர்ப்பனவு செய்வது தொடர்பான விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கு. ஆர்வம் இருக்கிறார்கள் 571 கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இல்லைண்டா அந்த வீடியோஸ் ஆடியோஸை பார்த்துக்கொள்ளுங்க. ஆடியோ நாங்களோட பகிரை இல்லை, அவற்றுக்குரிய வீடியோக்களும் அதே சமகாலத்திலே ஆடியோக்களும் அந்தந்த குழுக்களில் அந்த நேரங்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. தற்போது அவை என்னுடைய கையிருப்பில் இல்லை, வீடியோக்கள் மட்டும்தான் இருக்குது. வீடியோ உங்களுக்கு கிடைக்க செய்யப்பட்டிருக்கு. சரி, நாங்கள் இன்றைக்கு திட்டமிடப்பட்ட விடயங்களை ஓரளவுக்கு நிறைவு செய்திருக்கிறோம். தொடர்ந்து இன்னும் 1 அல்லது 2 செயலமர்வுகள் நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பானவையாக கலந்துரையாடிய பின்னர் தொடர்ந்து வருகின்ற செயலமர்வுகள் அலுவலக முகாமை, அலுவலக முறைமை, பொது வினாத்தாள் என்பவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும். உண்மையில இவற்றை ஒன்றிலிருந்து ஒன்று மிக துல்லியமாக பிரித்து நோக்குவது என்பது இயலாத ஒரு காரணம். அதில் சில வேளையில் அலுவலக முறைமை என்று நாங்கள் கற்றுக்கொள்வதை அவர்கள் அலுவலக முகாமை என்பதாக கருதுகிறார்கள். அலுவலக முகாமை, அலுவலக முறைமை என்று கற்றுக்கொள்கிற விடயங்களை பொது வினாத்தாளில் வினாவாக கேட்கிறார்கள். ஆகவே என்னுடைய உத்தேசம் ஆக குறைந்தது ஒரு 10 செயலமர்வுகளை இந்த விடய பரப்புகள் உள்ளடக்கியதாக நான் உங்களோட பேச விரும்புகிறேன். பெரும்பாலும் பாடக்குறிப்புகளை வழங்குவது அல்லது ஆவணங்களை வழங்குவதாக இருக்காது. சில தேடல் வழிகாட்டல்களை உள்ளடக்கியதாக இருக்கும். அவற்றை வைத்துக்கொண்டு நீங்கள் குறிப்புகளை தயாரித்துக் கொள்வது சிறந்தது. சரி, இன்றைக்கு இந்த அளவோடு இந்த செயலமர்வை நிறைவு செய்து கொள்ளுகிறேன். ஒளிப்பதிவு நிறுத்தப்படுகிறது. நீங்கள் இதை பேச விரும்பினால் உங்களுக்காக ஒரு சில நிமிடங்கள் காத்திருக்கிறேன்.